அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இது உங்கள் அரியணை ஐஏஎஸ் அகாடமி திருவாரூர். ஸோ இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, டிஎன்யூ சார்பில் டெக்னிக்கல் எஸ்ஐக்கு மிக விரைவில் கால்ஃபர் பண்ண போறாங்க. அதற்கான கிளாஸஸ், அதாவது டெக்னிக்கல் சிலபஸ் எல்லாமே நம்ம ஒன் பை ஒன்னா பார்த்துட்டு இருக்கோம். அதுல யூனிட் 1 போயிட்டு இருக்கு, யூனிட் 2 போயிட்டு இருக்கு, யூனிட் 3 போயிட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் யூனிட் 3 வந்து கம்ப்ளீட் பண்ண போற ஸ்டேஜ்ல இருக்கோம். ஸோ ஒரு கான்ஃபிடென்ட் வந்துடும் உங்களுக்கே, பரவாயில்ல ஒரு யூனிட் தரவு பண்ண போறோம் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட், பிளஸ் அதுலேருந்து இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வரும் அப்படிங்கிறதும் ஓரளவு நம்மளால அசைன் பண்ண முடியும். அதை பற்றின அது முடிச்ச பிறகு, யூனிட் முடிச்ச பிறகு அதுலேருந்து டாபிக்ஸ் வைஸில் நம்ம என்னென்ன கொஸ்டின்ஸ் வரப்போகுது அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணுவோம். இது பேசிக்காக உள்ளது. ஸோ இப்போ யூனிட் 3ல லாஸ்ட் 2 டாபிக் தான் இருக்குது. ஒன்று கவுண்டர், இன்னொரு ரிஜிஸ்டர்ஸ். இந்த டாபிக்ஸ் முடிச்சிட்டோம்னா ஆல்மோஸ்ட் ஆஃப் ஆஃப் த யூனிட் ஓவர். ஆஃப் ஆஃப் த யூனிட் 8085, 8051 மைக்ரோ ப்ராசஸர் அண்ட் மைக்ரோ கண்ட்ரோலர் மேம் மேக்ஸிமம் எடுத்துட்டு இருக்காங்க. அதுவும் அப் டு த எண்ட் ஆஃப் த லெவலில் இருக்கு. ஸோ அதனால ஃப்ளிப்லாப்ஸ், இதுக்கு ப்ரீவியஸ் கிளாஸஸ்ல நம்ம ஃப்ளிப்லாப்ஸ் பார்த்தோம். ஸோ ஃப்ளிப்லாப்னா என்ன அப்படிங்கன்னா, ஸோ 1 பிட் ஸ்டோரேஜ் எலமெண்ட், மெமரி ஸ்டோரேஜ் எலமெண்ட் சொல்லுவோம். அதாவது எய்தர் 1 ஆர் 0வை ஸ்டோர் செய்வதற்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு லாஜிக் சர்க்யூட் தான் ஃப்ளிப்லாப்ஸ் அப்படிங்கிறது. ஸோ வாட் இஸ் த யூஸ் ஆஃப் ஃப்ளிப்லாப்ஸ்? இட் இஸ் யூஸ்ட் டு ஸ்டோர் த 1 பிட் ஸ்டோரேஜ் எலமெண்ட், எய்தர் 0 ஆர் 1. So if you are going to store 4 bit, how many flip-flops you have to use? 4 flip-flops. ஒரு flip-flop பயன்படுத்தி ஒரு பிட்டை தான் நம்மளால சேவ் பண்ண முடியும். 4 பிட்டை சேவ் பண்ணணும்னா 4 flip-flops யூஸ் பண்ணணும். 5 பிட்டை சேவ் பண்ணணும்னா 5 flip-flops யூஸ் பண்ணணும். ஸோ flip-flops, ஃபிளிப்னா ஆனு, ஃப்ளாப்னா ஆஃப். நம்ம பேசிக்காக நம்ம வந்து தெரியும், ஃப்ளாப் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ அது வந்து ஆன் ஆஃப்னு சொல்லுவாங்க. அதனால ஃபிளிப்-ஃப்ளாப்னு பார்ப்போம். ஸோ இதுலேயும் நம்ம வந்து 2 ஸ்டேட் தான் பார்ப்போம். அதாவது ஃபிளிப்லாப்ஸ்ல வந்து 2 ஸ்டேஜ் தான் பார்ப்போம். ஸோ வாட் ஆர் த கிளாசிஃபிகேஷன்ஸ் ஆஃப் ஃபிளிப்லாப்ஸ்ங்கிறத நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம். ஸோ அதுல வந்து எஸ்ஆர் ஃபிளிப்லாப் அப்படின்னு பார்த்தோம். எஸ்னா என்ன, ஆர்னா என்ன? ரொம்ப ஈஸி, செட்டு ரீசெட்டு. என்ன பாலாஜி பாருங்க, விக்கி எவ்வளவு ஸ்பிரிட்டா இருக்காருன்னு பாருங்க. எனிவே குட். ஸோ செட்டு ரீசெட் ஃபிளிப்லாப். ஸோ செட்டு ரீசெட்டுங்கிறது இன்புட்டு, கியூ பார்ங்கிறது அவுட்புட்டு. ஸோ எப்பொழுதுமே ஃபிளிப்லாப்ஸோட அவுட்புட் வந்து ஒன்றுக்கொன்று காம்ப்ளிமெண்டாக இருக்கும் அப்படிங்கிறது தெரியும். அப்படி காம்ப்ளிமெண்டாக இல்லை, ரெண்டுமே சமமாக இருந்துச்சுன்னா அது வந்து நாட் யூஸ்டு அப்படிங்கிற ஒரு கண்டிஷனை நம்ம பார்த்தோம். நாட் யூஸ்டு வேற மாதிரி எப்படி சொல்லலாம்? பர்பிடன்னு சொல்லலாம். பர்பிடன் இல்லாமல் வேற மாதிரி எப்படி சொல்லலாம்? இன்வேலிட் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ நம்மளுக்கு எப்படி ஆக்சிஜன் ரொம்ப முக்கியமோ, அதே மாதிரி ஃபிளிப்லாப்ஸுக்கு கிளாக் சிக்னல் ரொம்ப முக்கியம். கிளாக் சிக்னல் இல்லைன்னா அது ஒண்ணுமே ஒர்க் ஆகாது. ஸோ அதனால இட் டிபெண்ட்ஸ் அப்பான் ஒன்லி கிளாக் சிக்னல்ஸ். ஸோ கிளாக் சிக்னல்ஸ் கிளாசிஃபைட் இன்டு 2 டைப்ஸ். எப்படி கிளாசிஃபை பண்ணோம்? அது ஓகே, அது பாசிட்டிவ் நெகட்டிவ் எட்ஜ் ஃபிளிப்லாப், சரி அதெல்லாம் இருக்கட்டும், அதை பின்னாடி பார்ப்போம். ஸோ கிளாக் பல்ஸ் வந்து பாசிட்டிவ் கிளாக் பல்ஸ் இருக்கு, நெகட்டிவ் கிளாக் பல்ஸ் இருக்கு. ஓகேவா? லோ டு ஹை, ஹை டு லோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிச்சிருக்கோம். லாஜிக் 0 to 1 வந்து லோ, 1 to 0 அப்படிங்கறத நம்ம பார்த்திருக்கோம். அதுல ஏதாவது டவுட் இருக்கா? ஸோ 0 to 1, 1 to 0. 0 to 1னா இது வந்து கிளாக் பல்ஸ் 1ன்னு அர்த்தம். கிளாக் பல்ஸ் வந்து 0th பல்ஸ்னு அர்த்தம். அதாவது 0 1. ஸோ இது வந்து 0, இது 1, இது 0, இது 1. ஓகேவா? ஸோ அதுதான் லோல இருந்து ஹைக்கு போறப்ப அதோட கிளாக் பல்ஸோட வேல்யூ 1, ஹைல இருந்து லோக்கு வரப்ப அது கிளாக் பல்ஸோட வேல்யூ 0. ஸோ பிலோ வரும்பொழுது அது எல்லாமே லாஜிக் 0. அப்போ லாஜிக் 0னா அதோட வேல்யூ எவ்வளோ? 0 வோல்ட். லாஜிக் 1னா அதோட வேல்யூ எவ்வளோ? ஹை வோல்ட். நம்ம யூஸ் பண்ணக்கூடிய லாஜிக் கேட்ஸ் எல்லாமே வந்து செமிகண்டக்டர் அந்த இதை பேஸ் பண்ணிக்கிறதுனால மினிமம் வோல்டேஜ் 5 வோல்டேஜ் தான் நம்ம பயன்படுத்துவோம். சரிவா? அது ஏசி வோல்டேஜா டிசி வோல்டேஜ்னு கேட்பாங்க. அது வந்து டிசி வோல்டேஜ்னு சொல்லணும். ஓகேவா? ஸோ எஸ்ஆர் பார்த்தோம், எஸ்ஆர்ல செட்டு ரீசெட் பார்த்தோம், எஸ்ஆர் முடிஞ்சிட்டு கிளாக்டு எஸ்ஆர் பார்த்தோம். ஸோ எஸ்ஆர்ல வந்து என்ன பிரச்சனை அப்படின்னா, கடைசி 1 கொடுக்குறப்ப, எஸ்ஸுக்கும் ஆருக்கும் 1 கொடுக்குறப்ப அது வந்து நாட் யூஸ்டா போயிடும் அப்படிங்கிறத பார்த்தோம். அதுக்கு முன்னாடி லேச்சஸ் பார்த்தோம். லேட்ச் தான் வந்து பேசிக் பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் ஃபிளிப்லாப்ஸ். ஓகேவா? ஸோ அது தான் நம்ம கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணோம். அது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அது பேசினா ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க, அதை கிளியர் பண்ணுவோம். ஸோ எஸ்ஆர் முடிச்சுட்டு அடுத்து என்ன பார்த்தோம்? ஜேகே பார்த்தோம். ஜேகேக்கு என்ன எக்ஸ்பென்ஷன் சொன்னேன்? ஜாக் கில்பர்ட், அவரோட பேர்னால வைக்கிறதுனால ஜேகே ஃபிளிப்லாப் பார்த்தோம். அடுத்து ஜேகே எம்எஸ் பார்த்தோம்.
எதனால எஸ்ஆர்ல இருந்து ஜேகேவுக்கு போனோம்? ஓகே, ஃபர்பிடன் ஸ்டேட்ல வந்து யூஸ் பண்ண முடியாது. எஸ்ஆர்ல வந்து ஃபர்பிடன் 1 லாஜிக் 1ங்கிறப்ப யூஸ் பண்ண முடியாம இருக்கும். அதை யூஸ் பண்றதுக்காக வந்து அடுத்த லெவலுக்கு போறதுக்கு தான் நம்ம ஜேகே ஃபிளிப் ஃப்ளாப் போறோம். அப்ப ஜேகே ஃபிளிப் ஃப்ளாப்ல ஜேவுக்கும் கேவுக்கும் 1 கொடுக்குறப்ப அவுட்புட் என்ன கிடைக்கும்? அதான் அதுக்கு பேர் என்ன? டெக்னிக்கலா பேர் என்ன? இப்போ செட்னா 0. வெரி குட், டாகிள் அப்படி சொன்னீங்க இல்லையா? ஸோ ஃபர்பிடன் ஸ்டேஜ் இன்வாலிட் ஸ்டேஜ்ல இருந்தது, இப்போ என்ன ஆகுது? டாகுல் ஆகுது. டாகுல்னா என்ன ஆகுது? 0ல இருந்து 1க்கு மாறுது, 1ல இருந்து 0 மாறுது. இது மாதிரி கண்டினியூஸா போயிட்டு இருக்கும். அதில் நம்மளால ஃபைன் பண்ண முடியாதுன்னு சொல்லியாச்சு. அடுத்து இதனால ஒரு ப்ராப்ளம் அக்கர் ஆகுதுன்னு சொன்னேன். என்ன ப்ராப்ளம்? ரொம்ப வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம். அது பேஸ்ட் ஒரு கோச் இருக்கு. என்ன ரேஸ்? வெரி குட், ரேஸ் அரவுண்ட் கண்டிஷன். ரேஸ் அரவுண்ட் கண்டிஷன்னா என்ன? ரேஸ் அரவுண்ட்னா ரன்னிங்னு சொன்னா நினைக்கேன். ரன்னிங்னா 1 to 0 0 to 1 1 to 0 0 to போயிட்டே இருக்கும். அது பாட்டில் அதனால கண்ட்ரோல் பண்ண முடியும். வி கான் கண்ட்ரோல் த டாகுலிங். ஸோ அதனால என்ன ஆகுதுன்னா ரேஸ் அரவுண்ட் கண்டிஷன் ஒரு ப்ராப்ளம் அக்கர் ஆகுது. அந்த ப்ராப்ளத்தை ரெக்டிஃபை பண்றதுக்காக தான் நம்ம என்ன பண்றோம்? ஜேகேஎம்எஸ்க்கு போறோம். ஜேகேஎம்எஸ் என்ன அர்த்தம்? மாஸ்டர் அண்ட் ஸ்லேவ். மாஸ்டர் எப்படி ஒர்க் ஆகும்? டிரான்ஸ்மிட்டரா ஒர்க் ஆகும். ஸ்லேவ் வந்து ரிசீவரா ஒர்க் ஆகும். ஸோ இதுல வந்து என்ன பண்ணுவோம்? ஒரு நாட் கேட் யூஸ் பண்ணியிருக்கோம். மாஸ்டருக்கு வந்து 1ன்னு கொடுத்தோம்னா ஸ்லேவ் வந்து 0வா இருக்கும், அப்போ ஒர்க் ஆகாது. அந்த கிளாக்ல வந்து 0 கொடுத்தோம்னா இன்வெர்ட் ஆகி 1ன்னு கிடைக்கும். அப்போ மாஸ்டர் ஆஃப்ல இருக்கும், ஸ்லேவ் ஆன்ல இருக்கும். அப்போ அதாவது ஏதாவது ஒன்று தான் ஆன்ல இருக்கும், இன்னொன்று ஆஃப்ல இருக்கும். சரிங்களா? இதனால என்ன பண்ண முடியும்னா நம்மளால ரேஸ் அரவுண்ட் ப்ராப்ளம் தவிர்க்க முடியும். சரி, ஓகே, குட். அடுத்து டி ஃபிளிப் ஃப்ளாப், டேட்டா ஃபிளிப் ஃப்ளாப் பார்த்தோம். என்ன இன்புட்ல டேட்டா கொடுக்குறோமோ அது அவுட்புட்ல கிடைக்கும் அப்படிங்கிறது பார்த்தோம். அடுத்து டாகுல் ஃபிளிப் ஃப்ளாப், டி ஃபிளிப் ஃப்ளாப் பார்த்தோம். ஸோ டாகுல்னா என்னது? 1னா 0 0னா 1 அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். ஸோ இதுலேருந்து மேபி கொஸ்டின் அரைசஸ்க்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதனால அதை பார்த்துங்க. அந்த ஃபிளிப் ஃப்ளாப்போட ஐசி நம்பர்ஸ் எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, அது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ அடுத்து ட்ரிகரிங் ஆஃப் ஃபிளிப் ஃப்ளாப்ஸ் பார்த்தோம். ஸோ பாசிட்டிவ் எட்ஜ் ட்ரிகரிங், நெகட்டிவ் எட்ஜ் ட்ரிகரிங் ஃபிளிப் ஃப்ளாப்ஸ் பார்த்தோம். ஓகேவா? ஸோ ட்ரிகரிங் ஆஃப் ஃபிளிப் ஃப்ளாப்ஸ் 2 டைப்ஸ் ஆஃப் ட்ரிகரிங் இருக்கு. ஒன்று பாசிட்டிவ் எட்ஜ் ட்ரிகர், இன்னொன்று நெகட்டிவ் எட்ஜ் ட்ரிகர். அதுதான் நான் சொன்னேன் இல்லையா? 0 திஸ் இஸ் 0, இது 1, இது 1 0 1. ஸோ 0லேருந்து 1க்கு போகிறது வந்து பாசிட்டிவ் எட்ஜ் ட்ரிகர், பாசிட்டிவ் எட்ஜ்னு சொல்கிறோம். ஸோ 1லேருந்து அப் டு லோ 0 1 to 0 போய் நெகட்டிவ் எட்ஜ்னு சொல்லியிருக்கோம். ஸோ இதுக்கு வந்து பாசிட்டிவ் எட்ஜுக்கு இன்னொரு பேர் என்ன? ரைசிங் எட்ஜ். ஓகேவா? நெகட்டிவ் எட்ஜுக்கு இன்னொன்று பேர் ஃபாலிங் எட்ஜ். இன்னொன்று இருக்கு, லீடிங் எட்ஜ், ட்ரெயில். அதை ஒரு பார்த்தோம் நம்ம. ஸோ அதை நம்ம மனசில் வச்சுக்கோங்க, மேபி கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதுதான் நம்ம பார்க்குறோம். சரி, இதில் எது பாசிட்டிவ் எட்ஜ் ட்ரிகர், எது நெகட்டிவ் எட்ஜ் ட்ரிகர் ஃபிளிப் ஃப்ளாப்? 2 ஃபிளிப் ஃப்ளாப் இருக்கா? ஸோ அதில் கேள்வியே ஆன்சரே இருக்கா? சரி, ஓகே. ஏன்னா பபுள்ஸ் வந்துச்சுன்னா என்ன அர்த்தம்? நெகட்டிவ்னு அர்த்தம். பபுள்ஸ் வெளிலன்னா என்ன அர்த்தம்? பாசிட்டிவ்னு அர்த்தம். ஸோ இது மூலமா நம்ம வச்சு நம்மளால ஃபைன் பண்ண முடியும் எது வந்து பாசிட்டிவ் எட்ஜ் ட்ரிகர் ஃபிளிப் ஃப்ளாப், எது வந்து நெகட்டிவ் எட்ஜ் ட்ரிகர் ஃபிளிப் ஃப்ளாப்ங்கிறத எப்படி ஃபைன் பண்ணலாம்னா பபுள்ஸ் வச்சு தான் ஃபைன் பண்ண முடியும். பபுள்ஸ் இருந்துச்சுன்னா அது நெகட்டிவ் எட்ஜ் ட்ரிகர் ஃபிளிப் ஃப்ளாப். அப்படின்னா அதுக்கு கொடுக்கக்கூடிய கிளாக் சிக்னல்ஸ் வந்து என்ன எப்படி இருக்கும்? பாசிட்டிவ் கிளாக் பல்ஸா இருக்குமா, நெகட்டிவ் கிளாக் பல்ஸ்ல இருக்குமா? நெகட்டிவ் கிளாக் பல்ஸா இருக்கும். இந்த கிளாக் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா நெகட்டிவ் எட்ஜ்ல தான் ஆன் ஆகும். சரியா? இது எப்போ ஆன் ஆகும்னா பாசிட்டிவ் எட்ஜ்ல ஆன் ஆகும். இதுதான் அதுக்கு இதுக்கு உள்ள வித்தியாசம். ஸோ பாசிட்டிவ் எட்ஜ் ட்ரிகர் ஃபிளிப் ஃப்ளாப் வந்து கிளாக் சிக்னலோட பாசிட்டிவ் எட்ஜ்ல ஆன் ஆகும். நெகட்டிவ் எட்ஜ் ட்ரிகரிங் ஃபிளிப் ஃப்ளாப் வந்து பல்ஸோட நெகட்டிவ் இதுல வந்து எட்ஜ்ல வந்து ஆன் ஆகும். இதுதான், அதனாலதான் அதை வந்து ரெண்டாவே பிரிக்கிறாங்க. இது முக்கியமா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது வந்து பின்னாடி வந்து நம்ம அடுத்து நம்ம பார்க்க போற டாபிக்ல இருந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் கவுண்டர்ஸ். ஸோ இன் சீக்வென்ஷியல் சர்க்யூட்ல வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக் அப்படின்னு பார்த்தோம்னா அது கவுண்டர்ஸ் தான். ஸோ இது வந்து நம்ம நிறைய இடத்துல கவுண்டர்ஸ் வந்து நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம்.
ஸோ என்ன பண்ணுவோம் கவுண்டர் அப்படின்னா கவுண்ட் பண்ணும். கவுண்டிங்னா என்ன அர்த்தம்? 0 1 அர்த்தம், 1 2 அர்த்தம், 2 3 ஆகும். ஒரு பிட் ஆட் ஆகிட்டே இருக்கும். சரிங்களா? இது எங்கெல்லாம் பயன்படுத்துகிறோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் டைமரில் யூஸ் பண்ணுறாங்க. டைமரில் ஃபார் கிளாக்கில் வந்து நம்ம அப் பண்ணுறாங்க. ஓட்டிங் மிஷின்ஸ் இருக்கு இல்லையா? ஓட்டிங் மிஷினில் நம்ம இப்போ நம்ம மோர் நம்பர் ஆஃப் சின்னங்கள் இருக்கிறது, அதில் வந்து நம்ம ஒரு ஒன்றா ப்ரெஸ் பண்ணுறோம். ப்ரெஸ் பண்ணப்போ அது ஒரு கவுண்ட்டு ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரிமெண்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அங்கே வந்து ஓட்டிங் மிஷினில் வந்து இந்த கவுண்டர் தான் முக்கியமாக பயன்படுத்துகிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஓப்பன் பிளேஸ் இருக்குது, இது இந்த இடத்துல ஒரு இது வச்சுட்டோம், சென்சாரை வச்சு, ஹியூமன் சென்சாரை வச்சு டிடெக்ட் பண்ணோம்னா எத்தனை பேர் உள்ளே வந்துட்டு போகிறான், எத்தனை பேர் வெளில போகிறான் அப்படிங்கிறத கூட நம்மளால ஃபைன் பண்ண முடியும். உள்ளே எத்தனை பேர் என்ட்ரு ஆகிறான், உள்ளே எத்தனை பேர் அவுட் ஆகுறான் அப்படிங்கிறதையும் இங்கே ஆட் பண்ணி நம்மளால ஃபைன் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி இதில் இன்க்ரிமெண்ட்ல டிக்ரிமெண்ட் ரெண்டுமே நம்ம வந்து கவுண்டர்ஸ் வந்து நம்ம பண்ணுவோம். அந்த இன்க்ரிமெண்ட்டை தான் அப் கவுண்டர்னு சொல்லுவோம், டிக்ரிமெண்ட் தான் டவுன் கவுண்டர்னு சொல்லுவோம். சரிவா? ரெண்டுமே சேர்த்து பண்ணக்கூடியது அப் டவுன் கவுண்டர்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ அப் கவுண்டர்னா எதுலேருந்து எது மினிமம் எது மேக்சிமம்? அப்பு வந்து 0 ஏறுவரிசை. அப்புங்கிறது ஏறுவரிசை, டவுனுங்கிறது இறங்கு வரிசைனா ஹை 98765 இறங்கு வரிசை. ஏறு வரிசைனா 0 1 2 3. இதுதான் அப் கவுண்டர்ஸ். சரிங்களா? ஓகே, குட். ஸோ கவுண்டர்ஸ்ல மோஸ்ட் 2 இம்பார்ட்டன்ட் டாபிக், தட் இஸ் கவுண்டர்ஸ் அண்ட் ரெஜிஸ்டர்ஸ். இந்த கவுண்டர்ஸ் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த கவுண்டர்ஸை என்ன சொல்றாங்க, இது என்ன சர்க்கியூட், ஒரு காம்பினேஷன் சர்க்கியூட்டா சீக்வன்ஸ் சர்க்கியூட்டான்னு கேள்வி கேட்கலாம். ஸோ இது ஒரு சீக்வன்ஸ் சர்க்கியூட். ஏன் சீக்வன்ஸ் சர்க்கியூட்னா இது கிளாக்கை டிஃபைன் பண்ணி இருக்கிறதுனால இது ஒரு சீக்வன்ஸ் சர்க்கியூட். சரியா? இதுல இருந்து ஒரு கொஸ்டின். ஸோ இது என்ன பண்ணுது அப்படின்னா பல்ஸை வந்து கவுண்ட் பண்ணுது. ஸோ வாட் இஸ் த யூஸ் ஆஃப் கவுண்டர்ஸ், வாட் இஸ் த ஆக்டிவிட்டிஸ் ஆஃப் கவுண்டர்ஸ் அப்படின்னு கேட்டா இட் இஸ் யூஸ்டு டு கவுண்ட் த பல்ஸ். அவ்வளோதான், வேலை முடிஞ்சிச்சு. ஸோ இட் நோ வாட் இஸ் கவுண்டர்னாலும் இதுதான், இட் இஸ் கவுண்ட் த கிளாக் பல்ஸ். அவ்வளோதான். ஓகேவா? ஒரு கிளாக் பல்ஸ் வந்துச்சுன்னா 1 ஆயிடும், ரெண்டாவது கிளாக் பல்ஸ் தான் 2 ஆயிடும், மூணாவது கிளாக் பல்ஸ் தான் 3 ஆயிடும். அதுக்கப்புறம் கிளாக் பல்ஸை கொடுக்கலன்னா அதோட கவுண்ட் 3லேயே நிற்கும். திருப்பி ரீசெட் பண்ணிட்டீங்கன்னா 0க்கு வந்துடும். மறுபடியும் ஒரு கிளாக் பல்ஸ் கொடுக்குறீங்கன்னா 1 ஆகும், அடுத்து ரெண்டாவது கிளாக் பல்ஸ், அடுத்து 3, அப் டு n நம்பர் ஆஃப் கிளாக் பல்ஸ் கொடுத்தீங்கன்னா n நம்பர் ஆஃப் முடியும், அது கவுண்ட் பண்ணிட்டே இருக்கும். அப்படின்னா 1 by 1 ஆட் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி 1 by 1 டிக்ரிமெண்டாகவும் ஆகும், அது வந்து டவுன் கவுண்டர். அது பார்ப்போம். ஸோ இதில் முக்கியமாக இன்னொரு கேள்வி என்னன்னா, கவுண்டர்ஸ் ஆர் ஆல்சோ யூஸ்டு டு மெஷர் டைம் அண்ட் ஃப்ரீக்வன்சி. ஓகேவா? ஸோ அந்த கேள்வி கூட நம்ம குரூப்பில் கேட்டிருந்தேன், whether it is used to measure the time or frequency அப்படிங்கிறது. கண்டிப்பாக இது வந்து டைம் அண்ட் ஃப்ரீக்வன்சியை மெஷர் பண்ணக்கூடிய ஒரு சீக்வன்ஸ் சர்க்கியூட் தான். ஏன்னா கிளாக் பல்ஸு, இதுதான் கிளாக் பல்ஸ் கொடுக்குறோம், இதை தான் கவுண்ட் பண்ண போகுது. ஸோ கிளாக் பல்ஸ் வந்து ஆன் டைம் ஆஃப் டைம் அப்படின்னு 2 இருக்கு. ஆன் டைம் பிளஸ் ஆஃப் டைம் சேர்த்து சொன்னோம்னா அது என்னது? டோட்டல் டைம். டி ஆன் அப்படின்னு சொல்லுவோம். டி ஆன் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் டைம், டி ஆன் பிளஸ் டி ஆஃப். டோட்டல் டைம் வந்து டி ஆன் பிளஸ் டி ஆஃப்னு சொல்லுவோம். ஓகேவா? டியூட்டி சைக்கிள் ஒன்று இருக்கு தெரியுமா? டியூட்டி சைக்கிள் அப்படிங்கிறது வந்து டி ஆன் டிவைடட் பை டி ஆன் பிளஸ் டி ஆஃப். ஸோ இதுதான் டியூட்டி சைக்கிள்ங்கிற ஒரு இது இருக்கு, அது வந்து நம்ம பின்னாடி பார்ப்போம், மேபி கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இதுலேருந்து எதுக்காக இது ஃப்ரீக்வன்சியும் டைமே மெஷர் பண்ணதுக்கான எக்ஸ்பிளனேஷன் தான் நான் கொடுக்க வரேன். இப்போ ஆன் டைம் ஆஃப் டைம் இதில் டைம் வந்துருச்சா? டைம் இப்போ எஃப் ஈக்குவல் டு 1/t நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும். ஸோ ஃப்ரீக்வன்சியை மெஷர் பண்ணுறதுக்கு ஃபார்முலா எஃப் ஈக்குவல் டு 1/டைம் பீரியட். இப்போ 1/டைம் பீரியட் போனால் நம்மளுக்கு ஃப்ரீக்வன்சி கிடைச்சிரும். அப்போ இது வந்து 5 மைக்ரோ செகண்டா இருக்கு, இதுவும் ஆஃப் டைம் 5 மைக்ரோ செகண்டா இருக்கு. அப்போ 1/10 போட்டால் என்ன ஆன்சர் வருதோ 0.1 0.1 ஹெர்ட்ஸ் ஃப்ரீக்வன்சி. ஸோ அதனால தான் என்ன சொல்றோம்னா கவுண்டர்ஸ் ஆல்சோ யூஸ் டு மெஷர் டைம். ஆன் டைம் ஆஃப் டைம் மெஷர் பண்ணிக்கலாம். அது டைம் கண்டுபிடிச்ச பிறகு ஃப்ரீக்வன்சி நம்மளால ஃபைன் பண்ண முடியும். இதுலேருந்து கேள்வி கேட்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பல்ஸை கொடுத்துட்டு இதில் வந்து 7 ms, இது 5 ms, இது 7 ms. ஸோ ஒரு ஆனுக்கும் ஒரு ஆஃபுக்கும் கூட்டி அது 1/டிவைட் டைம் பீரியட் போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைச்சிரும்? ஃப்ரீக்வன்சி கிடைச்சிரும். இது பேசிக்கா. ஓகேவா? சரி. ஸோ இதுலேருந்து மொத்தம் கவுண்டர்னா என்ன சர்க்கியூட், சீக்வன்ஸில் ஆன்சர் வந்து சீக்வன்சியல். ஸோ இட் இஸ் யூஸ் டு கவுண்ட் த கிளாக் பல்ஸு. அப்புறம் இது வந்து இது எதுக்கு மெஷர் பண்ணுதுன்னா டைமையும் ஃப்ரீக்வன்சியும் மெஷர் பண்ணுது. அப்புறம் வந்து என்னப்பா, இதுக்கு வந்து கிளாக் பல்ஸ் வந்து கண்டிப்பாக தேவை. ஸோ இதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம்.
ஸோ அடுத்து டைப்ஸ் பார்க்க போறோம். டைப்ஸ் வந்து 2 டைப்ஸ் இருக்குப்பா. ஃபர்ஸ்ட் கவுண்டர்ஸ் வந்து 2 டைப்ஸா பிரிக்கிறாங்க. என்னன்னா சின்க்ரோனஸ் அண்ட் அசின்க்ரோனஸ் அப்படின்னு சொல்லிட்டு. சின்க்ரோனஸ்னா என்ன, அசின்க்ரோனஸ்னா என்ன அப்படிங்கறது நமக்கு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். சின்க்ரோனஸ் அப்படின்னா இல்ல இல்ல இருங்க வரேன், பார்த்தாலே தெரியும். சின்க்ரோனஸ்னா மொத்தம் 4 ஃபிளிப் ஃப்ளாப் பயன்படுத்திருக்காங்க. 4 ஃபிளிப் ஃப்ளாப்பும் அட் ஏ டைம்ல கிளாக் பல்ஸ் கொடுப்பாங்க. ஓகே, என்ன பண்ணுவாங்கன்னா 4 ஃபிளிப் ஃப்ளாப் கிளாக் பல்ஸ் கொடுப்பாங்க. மத்த 3 ஃபிளிப் ஃப்ளாப்பும் கிளாக் பல்ஸ் கொடுக்க மாட்டாங்க. அதுதான் அசின்க்ரோனஸ். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, இது வந்து பேசிக்கா சர்க்யூட் டயகிராம். இது வந்து கவுண்டரோட ஒரு சர்க்யூட் டயகிராம். இதை எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ கவுண்டர்ஸ் மேட் அப் ஆஃப் விச் டைப் ஆஃப் ஃபிளிப் ஃப்ளாப்ஸ் அப்படின்னு கேள்வி கேட்கலாம். இதுல 3 டைப்ஸ் ஆஃப் ஃபிளிப் ஃப்ளாப்ஸ் வந்து பயன்படுத்துறாங்க. என்னன்னா ஜேகே ஃபிளிப் ஃப்ளாப் பயன்படுத்தி கவுண்டர் டிசைன் பண்றாங்க. டேட்டா ஃபிளிப் ஃப்ளாப் டி ஃபிளிப் ஃப்ளாப்பை பயன்படுத்தி கவுண்டர் டிசைன் பண்ண முடியும். அதே மாதிரி டாகல் ஃபிளிப் ஃப்ளாப்பை பயன்படுத்தியும் நம்மளால கவுண்டர்ஸை டிசைன் பண்ண முடியும். இந்த 3 ஃபிளிப் ஃப்ளாப்பை பயன்படுத்தி நம்மளால கவுண்டர் வந்து டிசைன் பண்ண முடியும். இது முக்கியமான கொஸ்டின்ஸ் தான். ஸோ வாட் ஆர் த flip flops we are using to find or design a 1-bit counter or n-bit counter கேட்டா, so 3 flip flops நம்ம வந்து யூஸ் பண்றோம். that is data flip flop, toggle flip flop and jk flip flops. jk ms கூட யூஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். என்னங்கிறது செக் பண்ணிடுவோம். ஸோ இந்த flip இங்க யூஸ் பண்ணக்கூடியது வந்து இப்ப நம்ம மேக்ஸிமம் வந்து 4-bit counters தான் நம்ம பார்க்க போறோம். இதுல வந்து பாசிட்டிவ் எட்ஜ் ட்ரிகர் யூஸ் பண்றோமா, நெகட்டிவ் எட்ஜ் ட்ரிகர் ஃபிளிப் ஃப்ளாப் வந்து யூஸ் பண்றோமாங்கிறத நீங்க தான் பார்த்துட்டு சொல்லணும். ஸோ வாட் இஸ் த ஆன்சர்? கவுண்டர்ஸ்ல டயக்ராம் பார்த்து சொல்லுங்க. பபுள்ஸ் இருக்கா இல்லையான்னு பாருங்க. பபுள்ஸ் இருக்கு. அப்பனா இருந்துச்சுன்னா நெகட்டிவ் எட்ஜ் ட்ரிகர் ஃபிளிப் ஃப்ளாப் தான் நம்ம இந்த இடத்துல கவுண்டர்ஸ்ல நம்ம பயன்படுத்த போறோம். ஓகேவா? வெளியே இருந்தாலும் உள்ள இருந்தாலும் சரி, நோ ப்ராப்ளம். அது நெகட்டிவ் எட்ஜ் தான். நான் என்ன சொல்லியிருக்கேன், டைப்ஸ் பார்த்துருக்கோம். 2 டைப்ஸ். ஒன்னு சின்க்ரோனஸ், ஒன்னு அசின்க்ரோனஸ். ஸோ அசின்க்ரோனஸ்ல ஒரே ஒரு ஃபிளிப் ஃப்ளாப்புக்கு மட்டும் தான் கிளாக் பல்ஸ் வந்து கொடுப்பாங்க. சின்க்ரோனஸ்ல ஆல் தி ஃபிளிப் ஃப்ளாப்ஸ்க்கு ஆல் தி ஃபிளிப் ஃப்ளாப்ஸ்க்கு அட் ஏ டைம்ல, அதான் முக்கியம், ஒரே நேரத்தில் அனைத்து ஃபிளிப் ஃப்ளாப்புக்கும் கிளாக் சிக்னல் கொடுத்து செய்யப்படுகிறது. இதுவே அசின்க்ரோனஸ்ல ஒரே ஒரு ஃபிளிப் ஃப்ளாப் மட்டுமே கிளாக் பல்ஸ் கொடுத்து செய்யப்படுகிறது. மற்ற ஃபிளிப் ஃப்ளாப்லாம் என்ன ஆகும் நீங்க தான் கேள்வி கேட்கணும், ஆனா கேட்க மாட்டீங்க. ஸோ என்னன்னா ஃபர்ஸ்ட் ஃபிளிப் ஃப்ளாப் ட்ரிகர் கொடுத்தாச்சு, பல்ஸ் கொடுத்து அதை ஆன் பண்ணி விட்டோம். அடுத்து என்ன பண்ணா அந்த ஃபர்ஸ்டோட அவுட்புட் எடுத்தா வந்து ரெண்டாவதுக்கு இன்புட்டா கொடுப்பாங்க. அதுதான் சீக்வன்ஸா பார்க்க போறோம். அடுத்தது சரி ஓகே, இது புரியுதா? இது புரியுதுல? இதுக்கு வந்து டெக்னிக்கல் வேர்டு ஒன்று இருக்கு. என்னன்னா கேஸ்கேட் அப்படின்னு அர்த்தம். கேஸ்கேட்னா சீரியலா கனெக்ட் பண்றது. இது வந்து கேஸ்கேட். இது பேரலா சீரியலா? சோ பேரலல்னா இப்படி, இதுதான் பேரலல். சீரியல்னா இது சீரியல். சரி, அது என்னன்னு நம்ம பார்த்துக்கலாம். கேஸ்கேட் அப்படிங்கிறது, கேஸ்கேடுங்கிற முறையில வந்து அதை வந்து டயக்ராம் வந்து பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. சரி சரி, இப்ப இந்த கவுண்டர்ஸ் வந்து கவுண்ட் பண்ணு சொல்லிட்டேன். எது முடியும் கவுண்ட் பண்ணும் அப்படிங்கிறது பதில் என்னன்னா n முடியும் கவுண்ட் பண்ணுங்கிறது பதில். இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. என்ன ஃபார்முலா அப்படின்னா 2 பவர் n மைனஸ் 1. ஸோ n முடியும், ஓகேவா? ஸோ 2 பிட்டு உள்ள கவுண்டரை வந்து நான் டிசைன் பண்ணணும்னு நினைச்சேன்னா, அதாவது 2 பவர் 2 மைனஸ் 4 அப்படின்னா எனக்கு 2 ஃபிளிப் ஃப்ளாப்ஸ் தேவைப்படும். ஓகேவா? ஸோ எஸ் 2 பவர் 2 = 4. n-1. இதுதான் முக்கியமான ஃபார்முலா, இதை நோட் பண்ணிங்க. ஸோ இதை ஒரு நிமிஷம் சொல்றேன் நானு. இது இப்ப என்னங்கிறது நம்பர் ஆஃப் ஃபிளிப் ஃப்ளாப்ஸ்ப்பா, நாட் லாஜிக் கேட்ஸ், நம்பர் ஆஃப் ஃபிளிப் ஃப்ளாப்ஸ். நம்பர் ஆஃப் ஃபிளிப் ஃப்ளாப்ஸ். இப்ப 4 ஃபிளிப் ஃப்ளாப் யூஸ் பண்றேன் அப்படின்னா 2 பவர் 4 இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ? 16. வெரி குட், 16. 16 முடியும் என்னால கவுண்ட் பண்ண முடியும்.
0ல இருந்து 6 முடிய கவுண்ட் பண்றதுக்கு எனக்கு எத்தனை ஃபிளிப் ஃப்ளாப் தேவைன்னா 4 ஃபிளிப் ஃப்ளாப் தேவை. ஓகேவா? அப்ப மினிமம் வேல்யூ என்ன? மினிமம் வேல்யூ LSB வந்து 0 0 0 0 0. ஸோ மொத்தம் 4 பிட் இருக்கா? 1 2 3 4 பிட் அப் டு 1 1 1 1 முடியும். சரி, இப்போ வந்து 2 4 4 இனிஷியலா கவுண்டர்ஸ் எல்லாமே ரீசெட்ல இருக்கும். ரீசெட்னா அதோட வேல்யூ என்ன? 0. அடுத்து ஃபர்ஸ்ட் கிளாக் பல்ஸ் கொடுத்தனா 1ன்னு கவுண்ட் ஆகும். அடுத்து ரெண்டாவது கிளாக் பல்ஸ்னா 2ன்னு கவுண்ட் ஆகும். அடுத்து 3 4 5 6 8 9 அப் டு 15 கவுண்ட் பண்ணிட்டு அடுத்து மறுபடியும் அடுத்த கிளாக் பல்ஸ் கொடுக்கறப்ப என்ன ஆகும்? 16 17 போவாது, 0க்கு வந்துரும். இதுதான் இதுல முக்கியமா புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். ஓகேவா? இப்ப 4 பிட் கவுண்டர் வந்து 0ல இருந்து 15 முடிய கவுண்ட் பண்ணுதுன்னு சொல்லி 3 பிட் கவுண்டர்னா 8 வரைக்கும். அப்பனா அதுக்கு எத்தனை ஃபிளிப் ஃப்ளாப்ஸ் தேவைப்படும்? 3 தான், 3 ஃபிளிப் ஃப்ளாப்ஸ் தேவைப்படும். ஓகேவா? அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இதுதான். இது இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்மளால வந்து எவ்வளவு முறை கவுண்ட் பண்ணோம் அப்படிங்கறத வந்து நம்மளால ஃபைண்ட் பண்ண முடியும். இந்த ஃபார்முலா மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கீங்க. அடுத்ததா வந்து கவுண்டருக்கு வந்து இன்னொரு பேர் இருக்கு. என்னன்னா டிவைடர் ஃப்ரீக்வென்சி டிவைடர்னு பேரு. என்னது? ஃப்ரீக்வென்சி டிவைடர். ஃப்ரீக்வென்சி டிவைடர். What is the another name of counters அப்படின்னா மேபி it is called as frequency divider. ஓகேவா? சரி. ஸோ 2 டைப்ஸ்ல இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அசின்க்ரோனஸோட டைப்ஸ் பார்ப்போம். ஸோ அசின்க்ரோனஸ் வந்து 3 டைப்ஸா பிரிக்கிறாங்க. எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னா அப் டவுனு அப் அண்ட் டவுன். ஓகேவா? இதான் பிரிக்கிறாங்க. என்னன்னா அப் கவுண்டர் 4 பிட் அசின்க்ரோனஸ் அப் கவுண்டர், 4 பிட் அசின்க்ரோனஸ் டவுன் கவுண்டர், 4 பிட் அசின்க்ரோனஸ் அப் அண்ட் டவுன் கவுண்டர். ஸோ 3 டைப்ஸா பிரிக்கிறாங்க. ஸோ இதுக்கு வந்து அனதர் நேம் இருக்கு. என்னென்ன நேம் அப்படின்னா இது ரிப்பிள் கவுண்டர்னு பேர் சொல்லுவாங்க. அசின்க்ரோனஸ் கவுண்டர் ஆல்சோ கால்ட் இட் அஸ் ரிப்பிள் கவுண்டர். இதெல்லாம் 1 மார்க் क्वेश्चन மேபி கேட்பாங்க. இது இல்லாம ரிப்பிள் கவுண்டருக்கு இன்னொரு பேர் இருக்கு. அனதர் நேம். என்ன பேர்னா சீரியல் கவுண்டர்னு சொல்லலாம். ஓகேவா? क्वेश्चंस இது மாதிரி தான் அரைஸ் ஆகும். ஸோ வாட் இஸ் அனதர் நேம் ஆஃப் அசின்க்ரோனஸ் கவுண்டர்? ஸோ ரிப்பிள் கவுண்டர்னாலும் அசின்க்ரோனஸ் கவுண்டர்னாலும் சீரியல் கவுண்டர்னாலும் ஒண்ணுதான். ஓகேவா? ஓகேவா? டிவைட் பை கவுண்டர்னா அது கவுண்டர்ல வந்துரும். ஃப்ரீக்வென்சி டிவைடர்னா ஃப்ரீக்வென்சி டிவைடர்னா கவுண்டர் தான். ஓகேவா? அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, இதுல அசின்க்ரோனஸ்க்கும் சின்க்ரோனஸ்க்கும் என்ன வித்தியாசம் சொன்னேன்? மார்பா என்ன வித்தியாசம்? அட் ஏ டைம்ல கிளாக் பல்ஸ் கொடுப்போம். அசின்க்ரோனஸ்ல ஃபர்ஸ்ட்டுக்கு மட்டும் தான் கொடுப்போம், மற்ற எதுவுமே கொடுக்க மாட்டோம். ரெண்டாவது அதாவது ஃபர்ஸ்ட் ஃபிளிப் ஃப்ளாப்போட அவுட்புட் எடுத்து வந்து ரெண்டாவது ஃபிளிப் ஃப்ளாப்போட இன்புட் கொடுப்போம். அதே மாதிரி ரெண்டாவது ஃபிளிப் ஃப்ளாப்போட அவுட்புட் எடுத்து வந்து மூணாவது ஃபிளிப் ஃப்ளாப்போட இன்புட் கொடுப்போம். அதே மாதிரி மூணாவது ஃபிளிப் ஃப்ளாப்போட அவுட்புட் எடுத்து வந்து நாளைக்கு இன்புட் கொடுப்போம். ஸோ இதுதான் சீக்வன்ஸா சீரியலா போகும் அப்படின்னு சொன்னதுனால இது சீரியல் கவுண்டர்னாலும் சொல்றானுங்க. இதுக்கு ஒரு பேர் வச்சிருக்கானுங்க. சரிங்களா? ஸோ நான் சொன்னேன் இல்லையா, அசின்க்ரோனஸ் கவுண்டர் ஆல்சோ கால்ட் அஸ் ரிப்பிள் கவுண்டர். இது கம்பேரிசன் பார்க்கும் பொழுது எது ஸ்பீடு ஹையா இருக்கும், எது லோவா இருக்கும் அப்படிங்கறத நம்ம பார்க்க வரோம். எது ஸ்பீடா இருக்கும், எது ஸ்பீடு கம்மியா இருக்கும் அப்படின்னா அசின்க்ரோனஸ் வந்து ஸ்பீடு வந்து லோவா இருக்கும், சின்க்ரோனஸ் வந்து ஹையா இருக்கும். நாலுமே அட் ஏ டைம்ல ஒர்க் ஆகுறதுனால. ஓகேவா? அதனால சின்க்ரோனஸ் வந்து ஸ்பீடு ஹை. அப்ப ஹையா இப்ப கவுண்டர்ஸ் டிஃபரன்ஸ் கவுண்டர்ஸ்ல எது வந்து ஸ்பீடு ஹையா இருக்கும் அப்படின்னா அது சின்க்ரோனஸ் தான் ஸ்பீடு வந்து ஹையா இருக்கும். அட் ஏ டைம்ல அனைத்து ஃபிளிப் ஃப்ளாப்புக்கும் நமக்கு ட்ரிகரிங் பல்ஸ் கொடுக்கறதுனால. இதே அசின்க்ரோனஸ் கவுண்டரோட ஸ்பீடு குறையறதுக்கு காரணம் என்னன்னா 1 by 1 ஒரு ஃபிளிப் ஃப்ளாப்பா ஆனாய் போயிட்டு இருக்கும். அதனால என்ன ஆகும்னா டிலேனா என்னன்னா ப்ராபகேஷன் டிலே. ஓகேவா? இத மைண்ட்ல வச்சுக்கங்க. சோ ஃபிளிப் ஃப்ளாப்ஸ்ல அரைஸ் ஆகக்கூடிய ஒரு டிலே வந்து ப்ராபகேஷன் டிலே. இந்த ப்ராபகேஷன் டிலே வந்து பேஸ்ட் ஆன் ஃபிளிப் ஃப்ளாப்ஸை பொறுத்து தான் இருக்கும். சரிங்களா? இப்ப
எதுல ப்ராபகேஷன் டிலே அதிகமா இருக்கும், எதுல ப்ராபகேஷன் டிலே கம்மியா இருக்கும்? விக்கி சொல்லுங்க விக்கி. அசைன்மென்ட்ஸ்ல டிலே அதிகமா இருக்கும். ஏன்னா ஒண்ண தானே ஸ்டார்ட் பண்ணி விடுறோம். அது ஒர்க் ஆனா தான் அடுத்தது ஸ்டார்ட் ஆகும். அதாவது 2வது ஸ்டார்ட் ஆகும், 3வது ஸ்டார்ட் ஆகும். அதனால கொஞ்சம் டிலே இருக்கும். இதே சின்க்ரோனஸ்னா அட் எ டைம்ல 4த்தையும் ட்ரிகர் பண்ணி விட்டுரும். அப்ப 4மே ஒர்க் ஆகும். அப்பனா ஸ்பீடு அதிகமா இருக்கும். டிலே வந்து கம்மியா இருக்கும். ஓகேவா? சோ டிலே வந்து ஹை. இதுல டிலே லோ. ஓகேவா? ஆனா ஸ்பீடு ஹையா இருக்கும். ஓகேவா? இதுல எது காம்ப்ளிகேட்டடான சர்க்யூட், எது சிம்பிளான சர்க்யூட் அப்படின்னு பார்த்தோம்னா, ஓகே. அது என்னங்கிறத நான் டிஸ்கஸ் பண்ணி சொல்றேன் உங்களுக்கு. கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. எது வந்து என்ன கேள்வி கேட்டோம்? எது காம்ப்ளிகேட்டடான சர்க்யூட், எது சிம்பிளான சர்க்யூட் அப்படிங்கறத நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த கிளாஸ்ல இதுக்கான ஆன்சர் நம்ம சொல்லுவோம். So flip-flops are connected in serial and hence the counters also called serial counters. நான் சொன்னேன் இல்லையா? இதுக்கு இன்னொரு பேர் என்ன? சீரியல் கவுண்டர்னு சொல்றோம் அப்படின்ட்டு. அடுத்தது இன்னொன்னு ரிப்பிள் இன் வாட்டரா? So counter also called ripple counters. ஓகேவா? ரிப்பிள் கவுண்டர்னாலும் சீரியல் கவுண்டர்னாலும் அசின்க்ரோனஸ் கவுண்டர்னாலும் அப் கவுண்டர்னாலும் டவுன் கவுண்டர்னாலும் அப் டவுன்னாலும் ஃப்ரீக்வன்சி டிவைடர்னாலும் எல்லாமே ஒண்ணுதான். சரி. இப்போ வந்து 4 பிட் பைனரி அசின்க்ரோனஸ் ரிப்பிள் அப் கவுண்டர் இருக்கிறோம். சோ அப் கவுண்டர் என்ன பண்ணும்னா ஏறு வரிசையில அதாவது 0ல இருந்து மேக்ஸிமம் முடியும் கவுண்ட் பண்ண முடியுது, கவுண்ட் பண்ண போகுது. சோ இதுல 4 பிட் யூஸ் பண்றோம். அப்பனா 2 power 4 1 is equal to 16 minus 1 is equal to 15. So இது கவுண்ட் பண்ண முடியுது 0 0 0 0 to 1 1 1 1 வரைக்கும். இதுதான் ப்ரொசீஜர். ஓகேவா? சோ இனிஷியலா 0 இருக்கும். இனிஷியலா ரீசெட்னு கொடுத்துருக்கோம் பாத்தீங்களா? இந்த பட்டன் அழுத்தினோம்னா என்ன ஆயிடும்? ஃபர்ஸ்ட் இந்த சர்க்யூட் டயகிராமோட கனெக்ஷன்ஸ் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். சோ கிளாக் இன்புட் ஒன்று கொடுத்துருக்காங்களா? மத்ததுக்கெல்லாம் கிளாக் இன்புட் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஓகேவா? 2 இன்புட் இருக்கு. இங்க யூஸ் பண்ணிட்டு ஜேகே ஃபிளிப் ஃப்ளாப் யூஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் கே ஜாக் கில்பர்ட் அப்படிங்கிறது 2 அவுட்புட் தெரியும். Q வந்து Q பார்க்கு அப்படியே ஆப்போசிட்டா இருக்கும் அப்படிங்கிறது நம்மளுக்கு யூஸ்வலா தெரியும். இது ஒண்ணுனா இது 0, இது 0னா இது 1 அப்படிங்கிறது உங்களுக்கு முன்னாடி பார்த்துருக்கோம். அது பேர் என்னது? டாகுலிங். அது பேர் முக்கியமா மறந்துடாதீங்க. டாகுலிங். சோ டாகுலிங் பர்பஸ்க்காக தான் இந்த இடத்துல நம்ம ஜேகேவே யூஸ் பண்றோம். ஓகேவா? இது இல்லாம டிஇபி யூஸ் பண்ணலாம், டேட்டா ஃபிளிப் ஃப்ளாப் யூஸ் பண்ணலாம், டாகுல் ஃபிளிப் ஃப்ளாப் யூஸ் பண்ணி நம்மளால கவுண்டர்ஸை டிசைன் பண்ண முடியும். இது 3 ஃபிளிப் ஃப்ளாப்ஸ் யூஸ் பண்ணி நம்மளால டிசைன் பண்ண முடியும். மேக்ஸிமம் ஜேகே யூஸ் பண்ணி தான் இந்த நம்ம பார்க்க போற டாபிக்ஸ் எல்லாமே பண்ணிருக்காங்க. சோ இதுல வந்து ஜேகே இன்புட், இதுல வந்து கிளாக் ஒரு இன்புட். ஒரு அவுட்புட் இருக்கா? Q வந்து அடுத்ததோட எதுல கனெக்ட் ஆயிருக்கு? கிளாக்ல கனெக்ட் ஆயிருக்கு. Q தான் அவுட். ஓகேவா? நான் எப்பொழுதுமே ட்ரூத் டேபிள் படிக்கும்போது என்ன சொல்லியிருக்கேன்? Q வந்து 0 இருந்தா அது என்ன ஸ்டேட்னு சொல்லியிருக்கேன். செட்டா ரீசெட்டா? ரீசெட். 0னா ரீசெட், 1னா செட். ஓகேவா? Q 0னா Q பாரோட வேல்யூ என்ன? 1. Q 1னா Q பாரோட வேல்யூ என்ன? 0. சரிங்களா? Q 0 தான் முக்கியம். அதுதான் செட் கண்டிஷன். இது மேபி கேட்கலாம். செட்டுங்கிறத ஸ்டேட் கூட சொல்லலாம். ஓகேவா? சரி. சோ அடுத்தது என்ன பண்றாங்கன்னா ஏ பி சி டி 4 ஃபிளிப் ஃப்ளாப் வச்சிருக்காங்க. சோ இது வந்து சிஆர் அப்படின்னா கிளியர்னு அர்த்தம். சோ எல்லாத்தையும் ஒரு பபிள்ஸ் போட்டு எடுத்தாந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா ரீட் அதை பிரஸ் பண்ணோம்னா எல்லாமே என்ன வரும்? இனிஷியல் கண்டிஷனுக்கு வந்துடும், 0க்கு வந்துடும். ஓகேவா? அடுத்தது ஜேவுக்கும் கேவுக்கும் என்ன பண்ணணும்? எப்பொழுதுமே லாஜிக் 1 கொடுக்கணும். ஹை வேல்யூ கொடுக்கணும், 0 வேல்யூ கொடுக்க கூடாது. அது 1 கொடுத்தாதான் அது வந்து டாகுல் பண்ணும், இல்லாட்டி டாகுல் பண்ணாது. 1 கொடுக்கணும்னா என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க அந்த இடத்துல? இதுல என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க? பிளஸ் 5 வோல்ட். 5 வோல்ட் இஸ் ஈக்குவல் டு எதுக்கு சமம் அப்படின்னா 1க்கு சமம். ஸோ லாஜிக்கலி 1 ஆர் ஹை. ஓகேவா? ஆமா 1 கொடுத்தாதான் அது டாகுல் ஆகும்.
இல்லாட்டி டாகுல் ஆகாது. ஓகேவா? ஸோ அதனால இப்ப இங்க ஜேயோட வேல்யூ 1, கேயோட வேல்யூ 1. ஓகே. நம்ம ப்ரீவியஸா நடத்தின ஜேகே பிளிப் ஃப்ளாப்போட ட்ரூத் டேபிள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, கடைசி ஸ்டேட் அதாவது 00, 01, 10, 11 கடைசி ஸ்டேட் எடுத்து பார்த்தீங்கன்னா, கீழ பர்பிடனுக்கு பதிலா டாகுல்ன்னு இருக்கும். 0 இருந்தா 1 மாறும், 1னா 0 ஆகும். அதுக்காக தான் ஜேகே மேசன் நம்ம படிக்கிறோங்கிறதையும் நான் தெளிவா உங்கள்ட்ட சொல்லிட்டேன். ஓகேவா? அப்ப இங்க 1, 1ன்னு இருக்கப்ப இந்த இடத்துல என்ன கிடைக்கும்? 0 தான் கிடைக்கும். சரியா? சோ 0ங்கிறது பாசிட்டிவ் நெகட்டிவ் எட்ஜா? வெரி குட். நெகட்டிவ் எட்ஜ். ஓகேவா? எப்படி சொல்றேன்னா, சோ இதுதான் பல்ஸ். 0னா இது வந்து நெகட்டிவ் எட்ஜ் ட்ரிகர்டு. அப்பனா இந்த இடத்துல என்ன ஃபிளிப் ஃப்ளாப் யூஸ் பண்ணிருக்காங்க? பபுள்ஸ் போட்டுருக்காங்களா? அப்ப இது வந்து நெகட்டிவ் எட்ஜ் ட்ரிகர் ஃபிளிப் ஃப்ளாப் பயன்படுத்திருக்காங்க. அந்த இடத்துல பாசிட்டிவ் எட்ஜ் ட்ரிகர் ஃபிளிப் ஃப்ளாப் பயன்படுத்தப்படவில்லை. புரியுதா? இல்ல நெகட்டிவ் எட்ஜ் ட்ரிகர் ஃபிளிப் ஃப்ளாப். அப்ப இது எப்பதான் ஆன் ஆகும்? அதாவது நெகட்டிவ் எட்ஜ் பல்ஸ்ல தான் ஆன் ஆகும். அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் கிளியரா நம்ம அதோட வேவ் ஃபார்ம் இருக்கு. நம்ம பார்ப்போம். அதான் டவுட் பண்ண வேணாம். இதுல இருந்து 4 பிட்டுங்கிறதுனால ஏ, பி, சி, டி 4 பிட்டு. ஓகேவா? ஸோ ஏங்கிறது எல்எஸ்பி, டிங்கிறது எம்எஸ்பி. எல்எஸ்பி அண்ட் எம்எஸ்பி நமக்கு என்னன்னு தெரியும்ல? ஸோ வாட் இஸ் தட்? பிட் மோஸ்ட் சிக்னிஃபிகன்ட் பிட். ஓகேவா? இதுல இதுல எது எல்எஸ்பி எது லோயஸ்ட் எம்எஸ்பி? எந்த 0? சரி வேணாம். இதுல சொல்லுங்க. இதுவுமே அப்படிதான் இருக்கா? 01, 01. இதுல எது எல்எஸ்பி எது எம்எஸ்பி? எல்எஸ்பி இப்படி வரணும். ஓகேவா? இது வந்து இந்த 0 வந்து எம்எஸ்பி. சரி. சொன்னலையா? சோ பாத்துங்க சென்டென்ஸ்ல 4 நெகட்டிவ் எட்ஜ் அதாவது ஜேகேஎம்எஸ் ஃபிளிப் ஃப்ளாப் யூஸ் பண்ணிருக்காங்க. நான் தான் சொல்லியிருக்கேன் இல்லையா? ஜேகே யூஸ் பண்ணலாம், டி யூஸ் பண்ணலாம், டி யூஸ் பண்ணலாம், ஜேகேஎம்எஸ் ஃபிளிப் ஃப்ளாப் யூஸ் பண்ணலாம். சோ ஆல் த ஃபிளிப் ஃப்ளாப்ஸ் சோ ஜேகேஎம்எஸ் வந்து இந்த கவுண்டர் பயன்படுத்துறதா சொல்லிருக்காங்க. சோ ஜேகே இன்புட்ஸ் வந்து ஆல் த ஃபிளிப் ஃப்ளாப்ஸ் ஆர் கனெக்டட் இன்டு +5 வோல்ட். ஓகேவா? அதான் எல்லா ஃபிளிப் ஃப்ளாப்பும் என்ன பண்றோம்? எல்லாத்துக்குமே ஹை கொடுத்துட்டோம். ஹை கொடுத்து ஆன் பண்ணி விட்டுறோம். அது ஓகே. அது சொல்லிருக்காங்க. இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா டி டீனா என்ன அர்த்தம்? டாகுலிங்னு அர்த்தம். 0 என்னவா மாறுது? 1ஆ மாறுது. 1 0வா மாறுது. ஃபார் எவரி இன்புட் கிளாக் பல்ஸ். ஃபர்ஸ்ட் ஒரு கிளாக் பல்ஸ் கொடுத்துருக்கேன். அதாவது ஃபர்ஸ்ட் ஒரு கிளாக் பல்ஸ் கொடுக்குறேன்னா 0ல இருந்து மாறிடும். அடுத்தது கிளாக் பல்ஸ் கொடுக்குறதுன்னா இந்த 1 என்னவா மாறிடும்? 0வா மாறிடும். அடுத்த கிளாக் பல்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னா 0 என்னவா மாறிடும்? 1ஆ மாறிடும். இந்த மாதிரி மாறிட்டே போயிட்டு இருக்கும். சரி. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? சோ முக்கியமா பாத்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் கிளாக் இன்புட் இஸ் அப்ளைட் ஃபர்ஸ்ட் ஃபிளிப் ஃப்ளாப் ஒன்லி, நாட் அ அதர் ஃபிளிப் ஃப்ளாப்ஸ். ஓகேவா? சோ Q output of flip flop A is given. Q output அதான் சொன்னேன் இல்லையா? Qங்கிறது முக்கியமா நம்ம மனசுல வச்சுக்கீங்க அப்படின்னு சொன்னேன். Q output of the flip flop A is given clock input of the second flip flop B. அது என்னன்னா Q ஓட அதான் Aங்கிற flip flopோட Q வந்து எதுல கனெக்ட் ஆயிருக்குன்னா B ஓட இதுல கனெக்ட் ஆயிருக்கு. இதுதான். இது கேள்வி எப்படி கேட்பானா ஃபர்ஸ்ட் ஃபிளிப்போட அவுட்புட் எதோட கனெக்ட் ஆயிருக்கு? செகண்ட்லயா, தேர்ட்லயா, ஃபோர்த்லயா அப்படிங்கிறது. இது வந்து அசின்கனஸா, சின்கனஸா, ஃபுல் கவுண்டரா, சீரியல் கவுண்டரா அப்படின்னு கேள்வி கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஒரே ஒரு ஃபிளிப் ஃப்ளாப் மட்டும் கிளாக் வைஸ் கொடுத்தா அசின்கனஸ், ரிப்பிள், சீரியல் எல்லாமே அதுல வந்துரும். சரியா? கிளியர் ஆகிங்க. அதான் அந்த இடத்துல சொல்லிட்டாங்க. இந்த அப் கவுண்டர்ல தெரிஞ்சுக்க வேண்டியது இதுதான். அசின்கனஸ் கவுண்டர்ல தெரிஞ்சுக்க வேண்டியது இதுதான். ஸோ டைரக்டா எங்க போறோம் அப்படின்னா ட்ரூத் டேபிள் போறோம். ஸோ லீஸ்ட் சிக்னிஃபிகன்ட் அதான் சொன்னாலே லீஸ்ட் சிக்னிஃபிகன்ட் வந்து டின்னு சொல்றோம். ஸோ டி எங்க இருக்கு? ஸோ இதுதான் டி. இதுதான் என்ன சொல்லியிருக்காங்க இங்க? லீஸ்ட் சிக்னிஃபிகன்ட் அட் த அவுட்புட் டி அதாவது எல்எஸ்பி என்ன எம்எஸ்பி என்னன்னு சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல இந்த அவுட்புட் ஏ இஸ் கால்டு த லீஸ்ட் சிக்னிஃபிகன்ட் பிட். ஓகேவா? ஸோ அவுட்புட் டி இஸ் கால்டு த மோஸ்ட் சிக்னிஃபிகன்ட் பிட். ஓகே. சிஆர்னா அப்படியே சொன்னா கிளியர். ஸோ கிளியர் பண்ணோம்னா இனிஷியல் ஸ்டேட் வந்துடும். இனிஷியல் ஸ்டேட்னா என்னது? 0ல வரும் அப்படிங்கிறது சொல்லிட்டோம். ஸோ அதுக்கு என்ன சுவிட்ச் யூஸ் பண்றோம் அப்படின்னு கேள்வி கேட்கலாம். என்ன சுவிட்ச்னா ரீசெட் சுவிட்ச். ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? அதுவும் இல்லாம மாஸ்டர் ரீசெட் சுவிட்ச் ஆமா. மாஸ்டர் ரீசெட் சுவிட்ச் ஆமா. மேபி ஆப்ஷன்ல வந்து ரீசெட், செட்
மாஸ்டர்ஸ் ரீசெட்டு ஸ்லேவ் ரீசெட்னு கொடுத்துட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? எதை அடிக்கணும் கன்ஃபியூஷன் வந்துடும். அதுலயுமே டீட்டெயில்டா என்ன மாஸ்டர் ரீசெட்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுமே நோட் பண்ணிக்கங்க. ஸோ ட்ரூத் டேபிள் பார்க்க போறோம். மாஸ்டர் ரீசெட் விச் இஸ் பிரஸ்ட் அழுத்திடும் உடனே என்ன ஆகும் அப்படின்னா ஃபிளிப் ஃப்ளாப்ஸ் எல்லாமே கிளியர் ஆயிடும். இந்த கவுண்டரோட அவுட்புட் ஏபிசிடி எல்லாமே 0 ஆயிடும். அடுத்தது during negative edge of the first clock pulse, flip flop A will be toggled. That is, output A changes from 0 to 1. சரியா? நல்லா புரிஞ்சுக்கங்க. அதாவது ECR கிளியர் பண்ணிட்டோம். CR அப்படிங்கறத கிளியர் பண்ணிட்டோம். எங்க இருக்குது CR? இங்க இருக்கா? அப்ப கவுண்டர் வந்து 0 0 0 0 இருக்கும். இப்போ வந்து நான் என்ன பண்ணிருக்கேன்? ரீசெட் பண்ணிருக்கேன். அடுத்தது நெகட்டிவ் எட்ஜ் கிளாக் பல்ஸ் கொடுக்குறேன். 1 கொடுக்குறேன். அப்பனா என்ன ஆயிடும்னா அந்த 0 0 0 இந்த 0 என்ன ஆயிடும்னா 0 to 1 மாறிடும். ஆனா இது 1 மாறிடும். ஓகேவா? அதான் இந்த இடத்துல 1 கொடுக்குறப்ப 1 கொடுத்துருக்காங்க. அடுத்து ரெண்டாவது கிளாக் பல்ஸ் கொடுக்குறப்ப இதுவும் நெகட்டிவ் எட்ஜ், இதுவும் நெகட்டிவ் எட்ஜ் தான். 0 0 இது 1 மாறிடும், இது 0 மாறிடும். அது நான் டயக்ராம்ல நான் சொல்றேன், எக்ஸ்பிளைன் பண்றேன். அடுத்தது மூணாவது கிளாக் பல்ஸ் கொடுக்குறப்ப 0 0 ஒரே தான் பாசிட்டிவ் எட்ஜ் தான், சாரி நெகட்டிவ் எட்ஜ் தான் எல்லாத்துக்குமே. அதாவது ஒரு ரைட்டுப்பா, அடுத்தடுத்த கிளாக் பல்ஸ் கொடுக்கணும்ல, அப்பதான் அது கவுண்ட் பண்ணும், ஆட் ஆகும். ஒரு வாட்டி கொடுத்துட்டோம்னா அது ஒரு ஸ்டெப், அடுத்து மறுபடியும் அடுத்த கிளாக் பல்ஸ் கொடுக்கணும். கிளாக் பல்ஸ் கொடுக்குறப்ப அது மாறும். இந்த எக்ஸ்பிளனேஷன்ல நான் சொல்றேன் உங்களுக்கு. இப்போ என்னன்னா இனிஷியலா என்ன இருக்கு 0 0 0 0 இருக்கு. இப்போ நீங்க வந்து நெகட்டிவ் எட்ஜ் கொடுத்துருக்கீங்க. கொடுத்துருக்கப்ப இந்த 0 என்னவா மாறிடும்? 1 மாறிடும். ஸோ இதெல்லாம் 0 0 இருக்கும். ஓகேவா? அடுத்து மறுபடியும் ஒரு கிளாக் அப்ப வந்து என்ன ஆகுது வந்து ரெண்டாவது ஃபிளிப் ஃப்ளாப்புக்கு ஓகேவா? ஸோ அப்ப எழுதி நான் இது வந்து இது 0 வந்து 1 மாறிடும். ஓகேவா? அதான் ரெண்டாவது கிளாஸ். அடுத்த கிளாஸ் கொடுக்குறப்ப ரெண்டாவது ஃபிளிப் ஃப்ளாப்போட அவுட்புட் வந்து மூணாவது ஃபிளிப் ஃப்ளாப் கொடுத்துருக்காங்க. அப்ப மூணாவது கிளாஸ் அப்ப இது 0 1 மாறிடும். அடுத்து நாலாவது ஃபிளிப் ஃப்ளாப் கொடுக்குறப்ப மூணாவது ஃபிளிப்போட அவுட்புட் வந்து நாலாவது இன்புட்டா கொடுக்கறதுனால நாலாவது பிட் வந்து சேஞ்ச் ஆகும். ஓகேவா? அதுதான் அதுதான் இந்த இடத்துல எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அது டயக்ராம நீட்டா ஒன்றும் இல்லை 0 1 2 3 4 5 up to 15 போட்டிருக்கு. இது வந்து 15 கிளாக் பல்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அடுத்ததுக்கு அதுக்கப்புறம் என்ன ஆயிடும்னா வந்துடும். எப்படி இருக்கும்னா 4 பிட் அப் கவுண்டர் பயன்படுத்துறோம். 4 பிட் அப் கவுண்டர்ல நம்மளுக்கு 15 கிளாக் பல்ஸ் முடி தான் கவுண்ட் பண்ணோம். நான் அதே 4 பிட் அப் கவுண்டருக்கு 32 கிளாக் பல்ஸ் கொடுத்தோம்னா 32வது கிளாக் பல்ஸ்ல அந்த அப் கவுண்டர் வந்து எந்த ஸ்டேட்ல இருக்கும் அப்படிங்கிறது கேள்வி. புரிஞ்சுதா? 15 அதாவது 15 15 30 ரெண்டாவது ஸ்டேட்ல இருக்கும், இல்லை ஒன்னாவது ஸ்டேட்ல அந்த இதுல வரும். புரியுதா என்ன சொல்ல வரேன்னு? அப்ப 0 to 15 ஒரு இது வந்துடும். 15ல இருந்து 30 2 30 to 45 45 to 60 கிளாக் பல்ஸா நீ கவுண்ட் பண்ணிக்கணும். கேள்வி இப்படிதான் வரும். புரியுதா என்ன கேள்வி? புரிஞ்சுக்கிறீங்களா? புரியுதா விக்கி? ஒண்ணும் இல்ல, 4 பிட் கவுண்டரால மினிமம் டு மேக்ஸிமம் எவ்வளவுதான் கவுண்ட் பண்ண முடியும்? 0ல இருந்து 1 முடியும் கவுண்ட் முடியும். அது மொத்தமா 15 தான். நான் என்ன பண்றேன், அந்த அப் கவுண்டருக்கு திரும்ப திரும்ப கிளாக் பல்ஸ் வந்து அப்ளை பண்ணிட்டே இருக்கேன். 15 கொடுத்துட்டேன், அடுத்து ரீசெட் ஆகுது, மறுபடியும் 15 கொடுக்குறேன். அப்பனா அந்த 15 15 கூட்டிக்கணும். கூட்டிக்கிட்டு பிரசன்ட் ஸ்டேட் என்ன இதுல இருக்கு அப்படிங்கறத கணிச்சு சொல்லணும். அது நம்ம கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணலாம். இது மட்டும் நல்லா மைண்ட்ல வச்சுங்க. ஓகேவா? சரி, நல்லா புரிஞ்சுங்க. ஸோ அடுத்தது இதுதான் டயக்ராம். ஓகே, ஏபிசிடியோட அவுட்புட் இது. ஓகேவா? ஸோ எப்பொழுதுமே கிளாக் பல்ஸ் மொத்தம் எத்தனை கொடுத்துருக்காங்க? 15 வந்து கொடுத்துருக்காங்களா? 1ல இருந்து 15 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இது வந்து 4 பிட்ங்கிறதுனால 2 4 4 மொத்தம் 15 கிளாக் பல்ஸ் தேவை. அப்படின்னா இதுல இருந்து 0 1 இருக்கப்போ 1 மாறிடும், ரெண்டாவது இருக்கிறப்ப 2 மாறிடும். இது வந்து இதோட அவுட்புட் இதுக்கு வந்ததுனால நாவல் ஆகிட்டே இருக்குங்கிறது நான் சொல்லிட்டேன். 1 by 1 நாவல் ஆகும்னு சொல்லிட்டேன். அது எப்படி சார் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ கிளாக் இன்புட் வந்து இது வந்து 0 1 1ல இருந்து எதுக்கு வருது? 0க்கு வருதா? ஓகேவா? அப்ப QA என்ன ஆகுதுன்னா ஆன் ஆயிடுது. இது வேல்யூ 1. சரியா? BA என்னவா இருக்கு? லோவா இருக்கு 0. C என்னவா இருக்கு?
லோவா இருக்கு 0. டி என்னவா இருக்கு 0. அப்ப கிளாக் பல்ஸ் 1 அப்ளை பண்றப்ப எனக்கு அவுட்புட் என்ன இருக்கு? சோ 0 0 0 0 சாரி ஏக்கு 1ஆ? ஏ 1 மத்ததெல்லாம் 0. எப்ப இது வந்து ஆன் ஆகுது அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நெகட்டிவ் ட்ரிகரிங் பல்ஸ்ல தான் ஆன் ஆகுது. சரி அடுத்த பல்ஸ் குடுக்குறேன். அடுத்த பல்ஸ் குடுக்குறப்ப 2வது. சரியா? இப்ப என்ன ஆயிடுது? இது வந்து லோ ஆயிடுது. ஓகேவா? அப்ப இது 0. அடுத்தது பி என்ன ஆயிடுது? ஹை ஆயிடுது. அப்ப 1. இது என்னதான் இருக்கு? 0வா தான் இருக்கு. இது என்னவா இருக்கு? 0வா இருக்கு. அப்ப 0 1 0 0. 0 1 0 0. ஓகேவா? அடுத்த கிளாக் பல்ஸ் குடுக்குறேன். அடுத்து இந்த கிளாக் பல்ஸ். இது குடுக்குறேன். இப்ப பி எனேபிள், சி டிசேபிள். கரெக்ட்டா? ஆ. ஏ எனேபிள், பி எனேபிள், சி டிசேபிள், டி ஆல்சோ டிசேபிள். அப்ப 3வது கிளாஸ் குடுக்குறப்ப எனக்கு என்ன கிடைக்குது? 0 0 1 1 கிடைக்குது. ஓகேவா? அடுத்தது 4வது கிளாக் பல்ஸ்க்கு போவோம். ஸோ 4க்கு வர்றப்ப நெகட்டிவ் எட்ஜ் இருக்குது. அப்ப என்ன ஆயிடுது? ஏ வந்து என்னவாயிடுது? 0 ஆயிடுது. பி 1ன்னு இருக்கு. சி 1ன்னு இருக்கு. டி 0. அப்ப 4வது கிளாக் பல்ஸ் குடுக்குறப்ப இல்லையே மாறுது. இருங்க வரேன். டவுன் டவுன். எப்பன்னா இது 0 தான். இது 1ல இருக்கு. ஓகே. 0 0 1 0. அப்ப 4ஆ? அதனால இந்த இடத்துல 4ன்னு போட்டுருக்காங்க. அப்படியே அப்படியே இது பண்ணிருப்பாங்க. அதுக்கு கிளாக் பல்ஸ் தகுந்த மாதிரி மாறிடும். அப்படியே. இது டயக்ராம் புரியுதா? எப்படி கிளாக் பல்ஸ் இதாகுதுன்னு? சரி. அடுத்தது. 8வது கிளாக் பல்ஸ்ல பார்ப்போம். 8ல பாத்தீங்கன்னா அதான் 8 சீரியல் நம்பர் என்ன? பைனரி வேர்ட் என்னமோ அதுதான் போட்டிருப்பாங்க. ஸோ 0 0 0 0. இது இது 1. இது 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 1. டி 1. ஓகேவா? இது மேல போகுது. மத்ததெல்லாம் எப்படி இருக்கு? டவுனா இருக்கு. அப்ப டவுன்ல இருந்தா அது 0. இது மட்டும் தான் ஹைல போகுது. அதனால 8. 8வது சரி 12க்கு பார்ப்போம். 12ல 0 0 1 1பா ஹைல தான் இருக்கு. 8 நாளும் 12. 8 நாளும் 12. ஓகேவா? அடுத்தது 15வது பார்ப்போம். 15ல இதுல வந்து 1. இந்த எட்ஜ்ல என்ன வைப்பாங்க? இதுல இருந்து இதுவும் 1 இதுவும் 1 இதுவும் 15வது கிளாக் பல்ஸ் குடுக்குறப்ப 4 பிட்டுமே ஹைல இருக்கும். அடுத்தது 16வது கிளாக் பல்ஸ் குடுக்குறப்ப எல்லாமே என்ன ஆயிடுது? 0 ஆயிடுது. எல்லாமே லோவா? லோ. இப்ப 17 குடுக்குறேன். அப்ப என்ன அவுட்புட் கிடைக்கும்? சொல்லுங்க பார்க்கலாம். 1 கிடைக்கும். 1னா இந்த இந்த இது அப்படியே ரிப்பீட் மறுபடியும் தொடர்ச்சி ஆகும். மறுபடியும் 1ல ஸ்டார்ட் ஆகும். அப்படியே இதா சீக்வென்ஸ் மாறிடும். 1ல ஸ்டார்ட் ஆகும். 1 0 0 இருக்கும். அடுத்த 18 குடுத்தீங்கன்னா 2 கிளாக் பல்ஸ் வந்துரும். 19 குடுத்தீங்கன்னா 3வது இது கிடைக்கும். 20 குடுத்தீங்கன்னா 4வது. அது இப்படிதான் கவுண்ட் பண்ணணும்னு சொல்றேன். ஓகேவா? இந்த மாதிரி தான் கிளாக் பல்ஸ் குடுத்து எத்தனாவது ஸ்டேட்ல இருக்கு அந்த ஃபிளிப் ஃப்ளாப் கவுண்டர் வந்து எத்தனாவது ஸ்டேட்ல இருக்குங்கிறத கண்டுபிடிச்சான கேள்வி இந்த மாதிரி தான் நமக்கு கேள்வி கேட்பாங்க. இப்போ புரியுதா? இப்ப 4 பிட்னால அதால மேக்ஸிமம் 15 மணி தான் கவுண்ட் பண்ண முடியுது. அப்ப 16 கிளாஸ் குடுக்கும்பொழுது என்னது ரீசெட் ஆயிடுது. அதாவது இனிஷியல் கண்டிஷன் 0 ஆயிடுது. அதுக்கப்புறம் 18, 19 குடுக்குறப்ப மறுபடியும் 0 1 2 3 அப்புறம் 15 மறுபடியும் ரீசெட் 1 2 3 அப்படியே ரிப்பீட்டடா நடக்கும். கேள்வி தான் 100 கிளாக் பல்ஸ் குடுக்குறப்ப எந்த ஸ்டேட்ல இருக்கும்? 50வது கிளாக் பல்ஸ் குடுக்குறப்ப எந்த ஸ்டேட்ல இருக்கும்? அதுதான் கேள்வி. இது இல்லாம இது அதோட அனதர் நேம் என்ன? பாசிட்டிவ் எட்ஜ் ஃபிளிப் ஃப்ளாப் யூஸ் பண்றோமா? நெகட்டிவ் எட்ஜ் ட்ரிகர் ஃபிளிப் ஃப்ளாப் யூஸ் பண்றோமா? ஒரு அவுட்புட்ட எடுத்து இன்னொரு அவுட்புட் குடுக்குறோமா? இல்ல கன்டினியூஸா குடுக்குறோமா? ஓகேவா? எந்த ஃபிளிப் ஃப்ளாப் வந்து அதாவது எந்த கிளாக் பல்ஸ்ல வந்து இந்த கவுண்டர் வந்து ஆன் ஆகும், ஆஃப் ஆகும். நெகட்டிவ் எட்ஜ் ட்ரிகர் ஃபிளிப் ஃப்ளாப்ல தான் நம்ம இங்க யூஸ் பண்ணி நம்ம இது பண்ணிட்டு இருக்கோம். இதுதான் வந்து ஃபிளிப் ஃப்ளாப்போட பேசிக் ஆப்பரேஷன். கேள்வி எப்படி வரும்னு சொல்லிட்டேன். அதுக்கு அனதர் நேம் சொல்லிட்டேன். என்ன ஃபிளிப் ஃப்ளாப் யூஸ் பண்றது சொல்லிட்டேன். எந்தெந்த ஃபிளிப் ஃப்ளாப்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கறத சொல்லிட்டேன். ஓகேவா? சோ இது எல்லாமே நம்ம கிளியரா பார்த்துட்டோம். சோ அதுதான் இங்க வந்து எக்ஸ்பிளனேஷன் கொஞ்சம் தியரி குடுத்திருப்பாங்க. டூரிங் தி அப்ளிகேஷன் ஆஃப் செகண்ட் கிளாக் பல்ஸ் இங்க மேல இருந்து வருமா?
அதாவது during negative edge trigger of a first clock pulse, A will be toggled. That is output changes, A changes from 0 to 1. 0 என்னது 1 அடுத்த ரெண்டாவது கிளாக் பல்ஸ் கொடுக்குறப்ப இது அப்படியே 1 by 1 மாறும்னு சொல்லிட்டேன். During the application of second clock pulse, flip-flop A will be toggled once again from 1 to 0. ஓகேவா? மறுபடியும் அது அடுத்து கொடுப்ப அதுவும் டாகல் ஆகுது. ஓகேவா? So this will give negative edge trigger pulse of B and it will be also toggle from 0 to 1. அதாவது B க்கு கொடுக்கறனால B என்னது 0 to 1 ஆக மாறிடுது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப 0 to மாறறப்ப கவுண்ட் வேல்யூ 0 1 0 0 1 0 ன்னு கிடைக்குதுன்னு சொல்றாங்க. இந்த அசம்ப்ஷன் தான், சரியா? இதை நீட்டா புரிஞ்சுக்கிங்க. ஸோ அதுதான் இந்த இடத்துல ஃபுல்லா எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருப்பாங்க. அப் டு பாருங்க, சிமிலர்லி flip-flop C will be toggled when the output of B. அப்ப C ஓட flip-flop எது இன்புட்னா B தான் இன்புட். ஓகே, அதே மாதிரி B ஓட இன்புட் எது? C. சரிங்களா? சோ அதான் சொல்றாங்க. இதுல முக்கியமா என்ன சொல்றேன், இன்னொரு விஷயம் என்ன தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, ஒரு இது வந்து ஃப்ரீக்வென்சி டிவைடர்னு சொன்னோம் இல்லையா? ஃப்ரீக்வென்சி டிவைடர்னு சொல்லியிருக்கோம் இன்னொரு பேரு. சோ அதனால இது வந்து ஒரு ஆன் ஒரு ஆஃப் இருக்கா, இதுல எத்தனை பல்ஸ் இருக்கும்? சரியா? ஒரு ஆன் ஒரு ஆஃப், இதுல எத்தனை பல்ஸ் இருக்கு? 1/4. ஒரு ஆன் ஒரு ஆஃப் 1/8, இது 1/16. ஓகேவா? இது வந்து என்ன ட்வைஸ் இது புரியலையா? இப்ப ஏவோட அவுட்புட் பார்ப்போம். ஏவோட அவுட்புட்ல எத்தனை பல்ஸ் தேவைப்படுது? 1 2. அப்ப F = 1/T. So F = 1/2 clock pulse. ஓகேவா? அடுத்து B வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆன் ஒரு ஆஃப், இதுல எத்தனை கிளாக் பல்ஸ் தேவைப்படுது இருக்கு? 4 கிளாக் பல்ஸ் இருக்கா? அப்ப அதான் டைம். அப்ப 1/4. அடுத்தது ஒரு ஆன் ஒரு ஆஃப் பாருங்க, 8 மணி இருக்கா? அப்ப F = 1/8. That's why it is called frequency divider. ஓகேவா? சோ ஒண்ணுக்கும் எப்படியும் ட்வைஸா இருக்கும். போட்டுடலாம். ஓகேவா? அடுத்தது இது அந்த டயக்ராம் போடுறது ஈஸி தான். ஓகேவா? அடுத்தது பாருங்க, இது ஃபுல்லா up to 16. அப்போ 1/16. அதுதான் இந்த இடத்துல ஏரியா கொடுத்திருப்பாங்க. என்ன அப்படின்னா இந்த கொடுத்துருக்காங்க பாருங்க. So every flip-flops toggles 1 to 0 or 0 to 1. இதெல்லாம் ஓகே. அடுத்தது the frequency of output A is 1/2 of the clock frequency. அப்ப மொத்தம் 4 flip-flop யூஸ் பண்றோம். 4 flip-flopல A ஓட flip-flop ஓட அவுட்புட் எப்படி இருக்கும்னா 1/2 ஆ இருக்கும். B ஓட frequency rate என்னவா இருக்கும்? 1/4 ஆ இருக்கும். C ஓட 1/8 ஆ இருக்கும். D ஓட 1/16 ஆ இருக்கும். அதுதான் இந்த இடத்துல கொடுத்திருக்காங்க. ஓகேவா? So that is also called as divide by 16 counter கூட. இதுக்கு இன்னொரு பேரு அப் கவுண்டர் இல்லாம, ரிப்பிள் கவுண்டர் இல்லாம, டிவைட் பை ஃப்ரீக்வென்சி டிவைடர் இல்லாம, டிவைட் பை 16 கவுண்டர். ஏன் 16னா 0 to 15 16 வரதுனால டிவைட் பை 16 கவுண்டர்னு கூட கேட்கலாம். ஓகேவா? ஸோ அப் கவுண்டர் ஆனது கீழ் கண்ட்ரோல் எது வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் 4 ஆப்ஷன் கொடுத்து கேள்வி கேட்கலாம். ஓகேவா? இந்த ஃப்ரீக்வன்சிக்கு இது வந்து புரியுதா? 1/T. ஸோ கிளாக்னா என்ன அர்த்தம்? 1/time. 1/time is equal to frequency. இவ்வளவுதான். சரியா? 4 ஃபிளிப்னால 4. இப்ப அஞ்சாவது இன்னொரு ஃபிளிப்ல ஆட் பண்ணோம்னா அஞ்சாவது ஃபிளிப்லோட ஃப்ரீக்வன்சி என்ன? 16 அப்படியே டபுள் ஆயிடும். 32 1/32 அப்படியே 64. 2 பவர் மட்டும் 2 மடங்கா போயிட்டு இருக்கு. சரி, ஓகே. So for 15th clock pulse, the output will produce 111. When the next 16th clock pulse applied, the flip-flops will toggle 1 to 0 at the same time. Hence the output is 0 0. That is initialized, reset. The output counter during each clock pulse show in the table. அதெல்லாம் பார்த்தோம் நம்ம. 15 வரை வந்துட்டுனா அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்? 16ன்னு போகாது, 0 ஆயிடும். அப்புறம் 1 2 3 அப்படி வரும். 15 வந்துட்டுனா 0ல இருந்து ஆரம்பிக்கும். இதுதான் 4 bit up counter.
ஓகேவா? புரியுதா? 32 15 15 16 0 32 0 சரியா? 64 சரி. ஸோ அந்த மாரி இப்ப 37, 38 அந்த மாரி கேள்வி கேட்பாங்க. அதுக்கு தகுந்த மாரி கால்குலேட் பண்ணி பாருங்க. ஆப்ஷன் ஏதாச்சும் வருதான்னு பாருங்க. அடிச்சிருங்க. அவ்வளவுதான். அடுத்தது 4 பிட் பைனரி அசின்க்ரோனஸ் டவுன் கவுண்டர். ஓகேவா? ஒண்ணும் இல்ல. அதே சேம் டயகிராம், சேம் கிளியரு, ஓகேவா? சேம் ஜேகேவுக்கு +5 வோல்ட் சப்ளை குடுத்து தான் ஆகணும். ஏன்னா டாகுல் பண்ணணும். ஸோ அதனால +5 வோல்ட் குடுத்துருக்காங்க. எல்லா ஃபிளிப் ஃப்ளாப்பும் குடுத்துருக்காங்க. குடுத்துருக்காங்களா? குடுக்கலையா? குடுத்துருக்காங்க. ஸோ +5 வோல்ட் இங்க போதா? ஜேகே, ஜேகே. இது வந்து பாசிட்டிவ் எட்ஜ், நெகட்டிவ் எட்ஜா? நெகட்டிவ் எட்ஜ். ஸோ கிளாக் இன்புட் வந்து எப்பவுமே என்னதான் கொடுப்போம்? பாசிட்டிவா? சரி. அதான் என்ன இது? எட்ஜ் வந்து நெகட்டிவ் எட்ஜ் ஃபிளிப் ஃப்ளாப் கொடுப்போம். இது முக்கியமா தெரிஞ்சுக்கங்க. ரீசெட் சுவிட்ச் எப்போதுமே இருக்கும். எப்போதுமே ரீசெட் பண்ணணும். என்ன என்ன சுவிட்ச்? அதையும் பார்க்கலாம். மாஸ்டர். டி மாஸ்டர் ஞாபகம் வச்சுக்கங்க. ஸோ மாஸ்டர் ரீசெட் சுவிட்ச் ஆமா இது வந்து. சரியா? அது சும்மா குடுத்துருக்கானுங்க. மேபி கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சரி, நோ ப்ராப்ளம். ஸோ இப்ப என்ன பண்றோம்னா, அப் கவுண்டர்ல Q ஓட அவுட்புட் எடுத்தாந்து 2வது ஃபிளிப் ஃப்ளாப்புக்கு இன்புட்டா குடுத்தோம். இதுல என்ன பண்ண போறோம்? டவுன் கவுண்டர்ல Q பாரோட அவுட்புட் எடுத்தாந்து 2வது ஃபிளிப் ஃப்ளாப்புக்கு இன்புட் கொடுக்கணும். கிடையாது. சரிங்களா? சோ அப்ப ஏபிசிடி என்னவா இருக்குன்னா இனிஷியலா 0வா இருக்கும். அப்ப Q பார வந்து அவுட்புட் வந்து இதுக்கு கொடுக்கறதுனால இது எல்லாமே என்னவா இருக்கும்னா ஃபர்ஸ்ட் இனிஷியலா ஹையா இருக்கும். ஓகேவா? அப்படியே ரிவர்ஸ்ல ஆரம்பிக்கும். ஹையா ரீசெட் பண்ணிட்டோம். இந்த இது வந்து ரீசெட்ல வந்து என்ன இருக்கும்னா எல்லாமே ஹையா இருக்கும். எதனால அப்படின்னா Q பாரோட அவுட்புட்டை வந்து நம்ம இதுக்கு இன்புட்டா கொடுக்கறதுனால. அப்ப Jவும் Kவும் ஹையா இருக்கிறப்ப அவுட்புட் வந்து டாகுல்னு சொல்றோம். அப்ப 0னா இது 1, இது 1னா இது 0. ஓகேவா? அப்ப இந்த இடத்துல Q பாரோட வேல்யூ இந்த இடத்துல என்னவா இருக்கும்? நெகட்டிவ் எட்ஜ் டிகிரியா பாசிட்டிவ் எட்ஜ் டிகிரியா? Q பார்ன்னு இருக்கு. அது என்னன்னு கமெண்ட் பண்ண கண்டுபிடிச்சு சொல்லுங்க. சரியா? கமெண்ட் பண்ணுங்க. Q கொடுக்கும் பொழுது அந்த வேல்யூ வந்து நம்ம இன்புட்டா கொடுக்குறோம். நெகட்டிவ் எட்ஜ் ட்ரிகர் பல்ஸ் தான் கொடுத்தோம். அதே மாதிரி இங்கேயும் நெகட்டிவ் எட்ஜ் ட்ரிகர் பல்ஸ் தான் கொடுக்கணும். அப்பனா அது வேல்யூ 0வா தான் 0வா 1ங்கிறத நீங்க தான் சொல்லணும். இந்த ஆன்சர் கண்டுபிடிங்க. ஸோ அது சேம் ஜேகேஎம்எஸ் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. ஜேவுக்கு கேக்கு 5 வோல்ட் யூஸ் பண்ணிருக்காங்க. 6 வோல்ட் 10 வோல்ட்டா 12 வோல்ட்டான ஆப்ஷன்ல கேட்டு என்னன்னு கேட்கலாம் மேபி. அப்பனா எத்தனை வோல்ட் தான்? 5 வோல்ட் தான் கொடுக்கணும். ஸோ இந்த இடத்துல என்ன இதுல கண்டிஷன் என்ன ஸ்டேட் என்ன ப்ராசஸ் வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னா டாகுல்ங்கிறது மெயின் ஆப்ரேஷனே. ஓகேவா? 0 1 ஆகும் 0 1 அப்பதான் அதோட அதோட கவுண்ட் வந்து ஆட் ஆகும். இதுதான் முக்கியம். டாகுல்ங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ஃபிளிப் ஃப்ளாப் டி ஃபிளிப் ஃப்ளாப் சேஞ்சஸ் ஸ்டேட் 0 to 1 எல்லாருமே நமக்கு தெரியும். ஈச் அண்ட் எவரி கிளாக் பல்ஸ் ஒவ்வொரு கிளாக் பல்ஸுக்குமே அதோட ஸ்டேட் மாறும். கிளாக் பல்ஸ் இன்புட் இஸ் அப்ளைட் தி ஃபர்ஸ்ட் ஃபிளிப் ஃப்ளாப் A. Q bar output of flip flop A is given to clock of the next second flip flop B. Q bar அவுட்புட் எடுத்தாந்து 2வது ஃபிளிப் ஃப்ளாப்க்கு இன்புட்டா கொடுத்தோம்னா அது வந்து டவுன் கவுண்டர். அவன் கேள்வி கேட்பான். Q ஓட அவுட்புட்டை எடுத்தாந்து அதாவது ஏங்கிற 4 ஃபிளிப் ஃப்ளாப் இருக்கு. அதுல Q ஓட அவுட்புட் எடுத்தாந்து Bக்கு கொடுக்குறோம். இது அப் கவுண்டரா டவுன் கவுண்டரான்னு கேட்பான். அப் கவுண்டர். Q barனா டவுன் கவுண்டர். இதுதான் வித்தியாசம். இது ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுங்க. ஓகேவா? சிம்பிள். ஸோ அதுதான் 1 by 1 இதுக்கு ஒரு பல்ஸ் கொடுத்தோம்னா இது வந்து இதுக்கு போவோம், இது அதுக்கு போவோம். அது அப்படி 1 by 1 மாறி மாறி போயிட்டு இருக்கும். ஸோ இங்க பாருங்க அந்த மாஸ்டர் சுவிட்ச் இன்னமும் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கு. என்ன பாலாஜி? இந்த மாஸ்டர் ரீசெட் சுவிட்ச் அப்படியே ரிப்பீட் இருக்கு. ஏன் மாஸ்டர்னு வந்துச்சு தெரியுமா? ஏன்னா இங்க ஜேகேஎம்எஸ் ஃபிளிப் ஃப்ளாப் யூஸ் பண்றோம். மாஸ்டர் ஸ்லேவ்ங்கிறதுனால அந்த ஆப்ஷன் வரும் இல்லையா? ஸோ அதனால இதுல மாஸ்டர்ங்கிறது ரிப்பீட்டடா இருக்கு. விஜய் கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நோ ப்ராப்ளம். ஆமா. ஸோ சுவிட்ச் வந்து ப்ரெஸ் பண்ணோம்னா இனிஷியல் கண்டிஷன் எப்பொழுதுமே 0 தான். ஓகேவா? 0ல இருக்கு. டியூரிங் நெகட்டிவ் எட்ஜ் ட்ரிகர் பல்ஸ் தான் நம்ம இதை கொடுக்குறோம். நாட் பாசிட்டிவ் எட்ஜ் ட்ரிகர் பல்ஸ். ஸோ அதனால இது முக்கியம். நெகட்டிவ் எட்ஜா பாசிட்டிவ் எட்ஜா மேபி கேள்வியில கேட்கலாம். இதுல என்ன மேஜரான கண்டிஷன்னா டாகல் கண்டிஷன் தான். டாகல் ஸ்டேட் தான். அது 1 0 மாறுது 0 1 மாறுது. இதுதான் ப்ராசஸே.
இப்போ டவுன் கவுண்டர்ல என்ன ஆகும் அப்படின்னா கவுண்டரோட அவுட்புட் இனிஷியலா ஏபிசியோட வேல்யூ எல்லாமே ஹைல இருக்கும். ஓகேவா? ஸோ இங்க பாத்தீங்கன்னா ட்ரூத் டேபிள். ஸோ ரீசெட் பண்ணோடனே எல்லாமே என்ன ஆயிடுது, 0 ஆயிடுது. ஃபர்ஸ்ட் கிளாக் பல்ஸ் கொடுக்குறேன். கிளாக் பல்ஸ் கொடுக்கும் பொழுது எல்லாமே ஹைல இருக்கு. சரியா? ரெண்டாவது கிளாக் பல்ஸ் கொடுக்குறப்ப ஏவோட வேல்யூ மட்டும் என்ன ஆயிடுது, 1 0வா மாறிடுது. அடுத்தது மூணாவது கிளாக் பல்ஸ் கொடுக்குறப்ப அதாவது ரிப்பீட், அதாவது என்னன்னா வேல்யூ ரிவர்ஸ்ல வரும். இது வந்து 15, இது 14, இது 13, இது 12, இது 11, 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1, 0. இப்போ ஃபர்ஸ்ட் கிளாக் பல்ஸ் கொடுக்குறப்ப எனக்கு அவுட்புட் 15 இருக்கு. ரெண்டாவது கிளாக் கொடுக்குறப்ப டவுன் கவுண்டர்னால எனக்கு ஒன்று இறங்கிடுது, 14 ஆயிடுது. மூணாவது கிளாக் பல்ஸ் கொடுக்குறப்ப 12 ஆயிடுது. அப்ப 1 2 4 8. ஓகேவா? ஸோ மூணாவது கிளாக் பல்ஸ் கொடுக்குறப்ப எனக்கு 12, 8 12. ஓகேவா? ஸோ அதுதான் டவுன் கவுண்டர்னா ஹைலேருந்து லோவுக்கு வர்றது, லோலேருந்து ஹைக்கு போகிறது அப் கவுண்டரு, ஹைலேருந்து லோவுக்கு வருது டவுன் கவுண்டர். ஸோ இதுதான் இந்த இடத்துல கொடுப்பாங்க. ஸோ டயக்ராம் நல்லா பார்த்துங்க. ட்ரூத் டேபிள் புரியுதுல்ல? இது போட்டு சும்மா எக்ஸ்பிளனேஷன் தான். இந்த ட்ரூத் டேபிள் கேட்க போறதுல மேபி கொஸ்டின்ஸ் எப்படி அரைஸ் ஆகுங்கிறத உங்கள்கிட்ட சொல்லிட்டேன் நான். ஓகேவா? டவுன் கவுண்டர்லையும் இப்போ வந்து இதுலயும் 15 கிளாக் பல்ஸ் தான் கொடுக்குறோம். ஓகேவா? 15 கிளாக் பல்ஸ் கொடுக்குறப்ப 16 கிளாக் பல்ஸ்ல இது ஹை ஆகுமா லோ ஆகுமா? 0 தான் ஆகுமா? சரி, ஓகே. 17ல ஹை ஆயிடும். ஓகே, இனிஷியல் கண்டிஷன் வந்துட்டு அடுத்ததுக்கு போகுது. ஓகேவா? சரி, இப்போ பாத்துங்க. So during negative H trigger flip flop, so A will be goes to high, அப்போ 1, B also goes to 1, C also goes to 1, D also is goes to 1. During second clock pulse, அப்ப A என்ன ஆயிடுது, 0 ஆயிடுது, மத்ததெல்லாம் 1 இருக்கு. அப்ப 0 1 1. ஓகேவா? அடுத்து தேர்ட் போறப்ப என்ன ஆயிடுது, சொல்லுங்க சொல்லுங்க. அதான் கரெக்ட் தான். ஏ வந்து 0பா, பி 1 ஹைல தானே இருக்கு. இது இந்த இந்த ஆங்கிள் பாருங்க, இது ஹைல இருக்கு, இது ஹை, இது ஹை. அப்ப 0 1 1. சோ 0 1 1. அடுத்து ரெண்டாவது கிளாக் பல்ஸ் பாக்குறோம். இதுல ஃபர்ஸ்ட்டுக்கு இது எல்லாமே ஹை, ரெண்டாவதுல வந்து ஒன்னு மாறுது. மூணாவது கிளாக் பல்ஸ்ல இப்ப என்ன ஆகுது, இது 1, இதோட வேல்யூ 0, இதோட வேல்யூ 1, இதோட வேல்யூ 1. இப்போ 3ல 1 1 0 1 கரெக்டா தான் இருக்கு. 4ல இது டவுன் ஆகுது, 0, இதுவும் டவுனு, இதுவும் 1 1. அப்ப 4 1 1 டபுள். ஓகேவா? சோ 10க்கு பார்ப்போம். சோ 10வது கண்டிஷன் இது. சோ 0 1 1 0 கரெக்ட்டா? பார்க்கலாம். 10க்கு 0 1 0 கரெக்ட்டா இருக்கு. 15க்கா? ஆமா 0. ஓகே, குட். 0 1 1 0. ஓகே. 14க்கு பாருங்க. 0 1 0 0 கரெக்டா? அதாவது இது இன்கிரிமெண்ட் ஆனிச்சுன்னா இது டிக்ரிமெண்ட் டிக்ரீஸ் ஆகும். ஓகேவா? இதுதான் இந்த இடத்துல எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருப்பாங்க. கியூவோட வேல்யூ எது, கியூவோட இதுல எதுக்கு எதோட எதை இன்புட்டா கொடுத்துருக்கோம், எதோட எதை அவுட்புட்டா கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறது ஒன்ஸ் ரீட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதுல வந்து அதே ஃப்ரீக்வன்சி தான். ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் 1/2, 1/4, 1/8, 1/16 அதே ப்ராசஸ் தான். ஓகேவா? ஸோ இதை பாருங்க. ஸோ ஃப்ரீக்வன்சி ஆஃப் அவுட்புட், அதாவது ஏவோட பெட்ரோல் அவுட்புட் 1/2 ஆஃப் த கிளாக் ஃப்ரீக்வன்சி. அவுட்புட் பியோட கிளாக் ஃப்ரீக்வன்சி 1/4, சி வந்து 1/8, டி வந்து 1/16. இது வந்து கம்பல்சரி மேபி क्वेश्चंस கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுவும் என்ன பேரு தான், டிவைட் பை 16 கவுண்டர் தான். அப்பவும் சரி டவுனும் சரி, அதுக்கு இன்னொரு பேர் என்னதான், டிவைட் பை 16 கவுண்டர். ஸோ அடுத்தது 1 இதை ஒன்று பார்த்துட்டு கிளாஸ் செஷன் க்ளோஸ் பண்ணிடுவோம். ஸோ அடுத்தது வந்து அப் அண்ட் அப்பு மட்டும் தனியா ஒரு சர்க்யூட் பார்த்தோம், டவுனு மொத்தம் ஒரு சர்க்யூட் பார்த்தோம். என்னன்னா அப் அண்ட் டவுனு. இப்போ வந்து 0ல இருந்து 1 முடியும் கவுண்ட் பண்ணோம். அடுத்தது 0 0 0ல இருந்து
4 1 முடிய கவுண்ட் பண்ணோம். 4 1 1ல இருந்து 0 0 முடிய அதான் அப் அண்ட் டவுன். ஏறு வரிசையிலையும் பண்ணணும், இறங்கு வரிசையிலையும் பண்ணணும். இதுதான். இதுக்கான சர்க்யூட் டயகிராம் சேம் என்னன்னா ஃபிளிப் ஃப்ளாப்ஸ் தான். ஜேகேஎம்எஸ் ஃபிளிப் ஃப்ளாப்ஸ் தான். இது இல்லாம காம்பினேஷன் சர்க்யூட் வந்து பயன்படுத்தியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ வாட் ஆர் த காம்பினேஷன் சர்க்யூட்னா இந்த இடத்துல அண்ட் கேட்டும் ஆர் கேட்டும் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுதான் காம்பினேஷன் சர்க்யூட். ஸோ எந்த கவுண்டர்ல காம்பினேஷன் சர்க்யூட் வந்து பயன்படுத்தப்பட்டுள்ளதுன்னு கேள்வி கேட்கலாம். எந்த கவுண்டர்ல யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா அப் அண்ட் டவுன் கவுண்டர்ல யூஸ் பண்ணுவாங்க. இதுக்கு பின்னாடி அடுத்து வரக்கூடிய கவுண்டர்ஸ்லயும் காம்பினேஷன் சர்க்யூட் பயன்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருந்தா இருக்கான்னு செக் பண்ணி பார்ப்போம். கண்டிப்பா யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ அதனால இது ரொம்ப தெரிஞ்சுக்க வேண்டியது ரிப்பிள் அப் அண்ட் டவுனுக்கு வந்து காம்பினேஷன் சர்க்யூட் வந்து யூஸ் பண்றோம் அப்படிங்கிறது ஒரு விஷயம். அது இல்லாம இதுக்கு ஒரு பேரு ரிப்பிள் அப் அண்ட் டவுன் கவுண்டர் அப்படிங்கிறது இன்னொரு பேரு. என்ன பண்ணும்னா அப்பும் பண்ணும் டவுனும் பண்ணும். சரியா? ஏறு வரிசையில 0ல இருந்து லோ டு ஹைக்கும் ஹை டு லோக்கும் வரும். சரிங்களா? சோ இதுல வந்து சேம் ரீசெட் சுவிட்ச், சேம் +5 வோல்ட், கிளியர், 4 பிட் ஆஃப் ஏபிசிடி. ஓகேவா? இப்போ என்ன அப் கவுண்டரா யூஸ் பண்ணா இது 1 ஆக்கி விட்டுறணும், இது 0 ஆக்கி விட்டுறணும். ஓகேவா? டவுன் கவுண்டரா ஆபரேட் ஆகணும்னா இதை 1 ஆக்கி விட்டுறணும், இது 0 ஆக்கி விட்டுறணும். அவ்வளவுதான் வேலை முடிஞ்சது. சரியா? இப்ப நல்லா புரிஞ்சுங்க. क्वेश्चन கேக்குறேன், இதை ஆன்சர் பண்ணுங்க. இப்போ அப் கவுண்டரா இருந்துச்சுன்னா ரெண்டாவது ஃபிளிப் ஃப்ளாப்போட அவுட்புட் வந்து முதல் ஃபிளிப் ஃப்ளாப்போட கியூவா கியூ பாரா? அப் கவுண்டர்னா கியூ, டவுன் கவுண்டர்னா கியூ பார். அவ்வளவுதான். சோ இது வந்து இந்த கியூவோட அவுட்புட் வந்து இதுக்கு பல்ஸ் கிடைக்கும். அப்போ வந்து அப் கவுண்டரா செயல்படும். இது ஒன்னு டவுன் கவுண்டர் இருக்குல்ல, இது ஒன்னு ஆக்கி விட்டுன்னு வச்சுங்களேன், இந்த அண்டிகேட்டரோட அவுட்புட் வந்து இதுல கிடைக்கும். அது வந்து டிசேபிள் ஆயிடும். இது டிசேபிள் ஆயிடும், இது எனேபிள் ஆயிடும். புரியுதா நான் என்ன சொல்ல வரேன்னு? அப்ப கியூ பார் வந்து பிங்கிற ஃபிளிப் ஃப்ளாப் கிடைச்சா அது வந்து டவுன் கவுண்டரா செயலாற்றும். ஓகேவா? கியூ ஓட வேல்யூ நெக்ஸ்ட் ஃபிளிப் ஃப்ளாப்புக்கு இன்புட்டா கிடைச்சா அது வந்து அப் கவுண்டரா செயலாற்றும். ஆர் யூ கிளியர்? இதுக்கு ட்ரூத் டேபிள் போட சொன்னா நீங்க தான் போடலாம், ஈஸியா போடலாம். அதாவது அப்பனா 0 0 0 0, டவுன்னா 1 1 1. ஸோ 0 0 0 1 1 1 1 0. இவ்வளவுதான். இதுதான் ட்ரூத் டேபிள். ஸோ அதுக்கான இது கொடுக்கல. ஸோ அதுதான் இந்த இடத்துல சொல்லியிருப்பாங்க. அப் கவுண்டர், அப் கவுண்டர் the queue of the each flip given clock நெக்ஸ்ட் ஃபிளிப் ஃப்ளாப் கொடுக்குறான்னு சொல்லிருக்காங்க. டவுன் கவுண்டர் கியூபோட அவுட்புட் வந்து ஈச் ஃபிளிப் ஃப்ளாப்போட கிளாக் இன்புட் நெக்ஸ்ட் இதுல கொடுக்குறான்னு சொல்றாங்க. நான் சொன்னதுதான். கியூ வந்து நெக்ஸ்ட் ஃபிளிப் ஃப்ளாப்புக்கு இன்புட்டா கொடுத்தா அது அப்பு, கியூ பார் வந்து வந்துச்சுன்னா டவுன். அப்ப இதுல முக்கியமா தெரிஞ்ச வேண்டியது எது எனேபிள் பண்ணணும், எது டிசேபிள் பண்ணணும் அப்படிங்கிறது. ஓகேவா? இப்ப அப்போ வந்து எனேபிள் பண்ணீங்க அப்படின்னா அது அப் கவுண்டர், டவுனை வந்து எனேபிள் பண்ணீங்கன்னா அது டவுன் கவுண்டர். அப்ப என்னவா இருக்கும்? டிசேபிளா இருக்கும், 0வா இருக்கும். ஒன்றுக்கு ஒன்று எதிர்மறையா இருக்கும். அவ்வளவுதான் வித்தியாசம். ஓகேவா? ஏதாவது ஒன்று தான் ஆன்ல இருக்கும். ஸோ மேபி அட் டைம்ல ரெண்டுமே கூட அப்ப என்னன்னா ஒன்னு இருக்கும், இது 0 இருக்கப்ப ஆட்டோமேட்டிக்கா ரெண்டு விஷயமும் நடக்கும். சரி, ஓகே. இன்னைக்கு கிளாஸஸ்ல வந்து கவுண்டர்னா என்னன்னு பார்த்துருக்கோம். ஸோ கவுண்டர் வந்து ஒரு சர்க்யூட். இது வந்து கிளாக் பல்ஸை வந்து கவுண்ட் பண்ணுது. அப்புறம் வந்து இதை வந்து ஃபிளிப் ஃப்ளாப்ஸை வச்சு டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுல வந்து 3 ஃபிளிப் ஃப்ளாப் பயன்படுத்தி டிசைன் பண்றாங்க. என்னென்ன? டாகல். ஓகே. ஸோ இதுக்கு ஃபார்முலா என்னது? எவ்வளவு பிட் கவுண்ட் பண்ணுங்கிற ஃபார்முலா என்னது? 2 - 1. ஓகே, குட். சரி, அப் கவுண்டர்னா அதுக்கு அனதர் பேர் என்ன? இன்னொன்னு ரிப்பிள் கவுண்டர். ஓகே, இன்னொரு பேர் இருக்கு. சரி, அடுத்தது 4 பிட் அப் கவுண்டர் இருக்கு. அது ஓகே. அடுத்தது இன்னொரு கரெக்டா சொல்லுங்க பார்ப்போம். ஒரு அண்டர்லைன் பண்ணி காமிச்சேன். UB16 கவுண்டர்னாலும் ஒண்ணுதான். ஓகேவா? இதுல எது சிம்பிளா இருக்கும், சிம்பிள் சர்க்யூட்டா இருக்கும்னா அசின்க்ரோனஸ் தான் சிம்பிளா. அசின்க்ரோனஸ் சர்க்யூட் தான் சிம்பிளா இருக்கும். சின்க்ரோனஸ் வந்து காம்ப்ளெக்ஸா இருக்கும். யார் சொன்னது? அசின்க்ரோனஸ் தான் சிம்பிள் சர்க்யூட்டா இருக்கும். சின்க்ரோனஸ் வந்து காம்ப்ளெக்ஸா இருக்கும்ன்றத சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் பார்த்தோம். ட்வைஸா இருக்கும் பார்த்தோம்.
1/2, 1/4, 1/8, 1/16 அது பார்த்தோம். ஸோ இதுதான். இன்னைக்கு வந்து அசின்க்ரோனஸ் கவுண்டர்ல அப்பு, டவுனு, அப் டவுன் பார்த்துருக்கோம். அது இல்லாம என்ன மாதிரியான இதெல்லாம் பார்த்துருக்கோம் அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அனைத்து மாணவர்களும் தொடர்ச்சியாக தங்களுடைய வாய்ப்பை பயன்படுத்தி கிளாஸ்லாம் அட்டெண்ட் பண்ணிட்டு டிஸ்பேட்சை அட்டன் பண்ணுங்க. அடுத்தடுத்து வரக்கூடிய கிளாஸஸ் கண்டினியூஸாக நீங்கள் கவனிச்சுட்டு அதுக்கான நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இது ஃபுல்லாகவே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மற்றும் ஒரு கிளாஸில் சந்திப்போம். அது முடியும். வணக்கம், நன்றி.